டிபி ரெட் ஏறுவா. ஆமா ரெட் ஏறுவா. சின்னத்துல பார்க்கலாம். சின்னத்துல பார்க்கலாம். ஏய் ஆப்ரேட் உள்ள நின்னுட்டான் ப்ரோ மேல. அங்கதான். லெஃப்ட் சைடு. அந்த டெம்போ. மலை ஏறி பால். ரெடி வெளிய. ஓடு. ரெண்டு பேர் ஸ்டடி. ஒருத்தர் டோர் கிட்ட வந்துட்டான். ஆடாடா. டோர் கிட்ட தான் ரெண்டு பேரும். ப்ரோ ப்ரோ இங்க ஒருத்தர் ரெட். பார் ப்ரோ. உள்ள வா ப்ரோ. கரெக்ட்டா இங்க கீழ குஸ்டார். கீழ வந்துட்டான். இன்னொருத்த வந்து அந்த சைடு ப்ரோ. பார் சைடு. பார் ஓபன் பண்றேன். சேம். பார் ஓபன் பண்றேன் ப்ரோ. பார் அண்ட் மெயின் ப்ரோ கீழ டோர்ல வருவான். இது வழியா ஏறிடுவான். காசர் ஒருத்தர் அடி ப்ரோ. எங்கிட்ட ஒருத்தன் இருக்கான். உங்ககிட்ட தான் ரெண்டு பேரும். ஓகே கேசல் பாத்துட்டாரு. ஓ இவர்கிட்ட ஒருத்தன் உள்ள வந்துட்டான் ப்ரோ. சைடு ஃபுல் அந்த சைடு ஃபுல் உள்ள வந்துட்டான். ப்ரோ ஹார்ட் லெஃப்ட் மார்க் பின்னாடி. ரெண்டு பேர். இல்ல அவன் அப்படியே எடுக்கல படம் அப்படியே வந்துட்டான். ஆக்சுவலி வந்து நீங்க அந்த 90லேயே சாக வேண்டியது. உங்க புல்லட் நான் வாங்கிட்டேன். இருந்துச்சானா கட்டது நீ போட்டு வச்ச ரத்தினமயம் அதை ஜெயிச்சு கொடுங்க. பேச மாட்டேங்கிறாரு. சீம்ஸ் டேக்கர் கேளு ப்ரோ. நீங்க தான் கேரி பண்ணணும். சீம்ஸ் விட்டுருங்க. நீங்க கேரி பண்ணுங்க. என்னையே 4 பேர் கேரி பண்ற நிலைமையில இருக்கேன் ப்ரோ. This guy is flying in R2 window bro. With shield. ரைட்ல ரொட்டேட் இல்ல. Frankenstein நீங்க தான் போடணும். உள்ள வரேன். இங்க ஹெட்ரோல்ஸ் போடு ப்ரோ. அப்பதான் இங்க இருந்து டோரை பார்க்க முடியும். போனட்டு வந்துட்டானுங்க உள்ள. ஒருத்தன் இந்த விண்டோ ராப்பிள் பண்ணிருக்கான் ப்ரோ. சைட் விண்டோ. ரெட் 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 ரெட். ரெடியூர்ல ரெண்டு பேர்.
ரெடி ஹெட் போடாம இருக்கு. இந்த லூசுக்கு பூட்டிடுவான் ப்ரோ கிணத்துல. பண்ணுங்க காட்டுறது. இந்த ரவுண்டு பார்க்கலாம் ப்ரோ. அந்த பக்கம் போயிடலாமா? போலாம். I'll pick இது அது பேர் என்ன? மெலுசி எடுத்துக்கவா காட்டுறது. ஷூர். மொத்த ஃப்ராஸ்ட் ஆடு. எங்க இருக்கா? எங்க இருக்கா? ஃப்ராஸ்ட். பாத்ரூம் விண்டோ, கிளாசெட் விண்டோ, டிராஃபி விண்டோ. ஓகே. ஃப்ளோரஸ் ட்ரோன் வேற வருது. ப்ரோ ஹெட் போட்டுரு ப்ரோ மெலிசி. ரொட்டேட் யாரா பண்ணனும்? எங்க சொல்லுங்க. ரொட்டேட் ஃபுல் வால் லெஃப்ட் வால் வந்து ஹெட் ப்ரோ. ஆஸ்ட்ரோ ஹெட். மற்ற ரெண்டு ரீஃபர்ஸ் பண்ணிடுவா கரெக்டாக. ஆமாம் மற்ற ரெண்டு ஹலோ முடிஞ்சு. ரெடி வரல. டாப் மெயின் ஆடியோ ப்ரோ. ஆவா 90 விட்டு ப்ரோ. கேபிட்டோ ஸ்டடி. கேபிட்டோ டெட் ப்ரோ. 90 விட்டு. நைஸ். டாப் ட்ராக்ட். ஓகே. ஸ்விட்ச் ட்ரோன் பா தூக்கி. பிராவோ ட்ரோன் சைட்டில் வருது அடிங்க. ஸ்விட்ச் ட்ரோன் உடைக்குது. ரெடி வரல சவுண்ட் வருதா? சின்னதல உங்ககிட்ட தான். அங்க ஸ்விட்ச் இருக்கா? பாத் பெட்ரூம்ல. வாட்ரோப் ரெண்டு பேர் இருக்காங்க வாட்ரோப்ல. ரெண்டு பேர் 90. I traded 90 bro. Last one could be outside bedroom. 90 yeah? 90 dead bro. Killed 90. இல்ல ரெண்டு பேர். Okay. ரெக்ரூட் அங்க தான். 90 clear for now bro. அவன் சுத்திட்டு வரான்னு நினைக்கிறேன் அந்த பக்கம். அந்த யாரு? Inside aviator. Cheems கிட்ட வர வாய்ப்பு. 90 bookshelf very clear. ஆக்சுவலா அங்க போயிட்டான் பின்னாடி பேக் பண்ணிட்டான். ஓகே இதுதான் சுத்தி பண்ணிட்டோம்.
இல்ல போய் ஏஸ போய் பேன் பண்றானுங்க. ச்சே. ரெட் ஸ்டார்ஸ் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ அருணிக்கு அட்டாக் பண்ணு ப்ரோ. கவருக்கு உட்காரு ப்ரோ, கவரில் உட்காரு ப்ரோ. ப்ரோ கவரில் உட்காரு ப்ரோ. ஸ்பீக்கிங் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரோ. வாழ்க்கை நினைக்கிறேன். ஏய் ரிப்போஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணணும். கனெக்டர் பிரீச் ஆயிடுச்சு. வாட்டாத லெஃப்ட். ஏய் அடிச்சாம்பா. இதுல ஸ்டாப் பண்ணனும். இல்ல பெய்டு இருந்தாங்க. மெயின்சஸ் ப்ரோ. லெஃப்ட்ல இருக்கா? பிராவா கீழே இருக்கான். கரெக்ட். உள்ள போங்க. அல்ல மெயின்ஸ்டர்ஸ் ஒருத்தன் 2 பேர் இருப்பானுங்க எல்லாவும் அருணியும். இன்னொருத்தன் எல்லாம் மேலே ஹோல் போட்டிருக்கான். எல்லாம் பாரு. டிப்யூசர் இல்லை, பில்லுக்கு தான் போகணும் நீங்கள். இங்கே கேட்டு இருப்பான் பார்த்து. கேட்டு இருப்பான் ப்ரோ. ஐயோ கேட். பவுச் ஹேக்கா யாரு? சார் பொச்சுக்கு ஸ்பெல்லிங் வரல பாஸ். டிக்கு சக டிக்கு டிக்கு சக்கா. வேற கேடா பேண்டிடா அந்த பக்கம் எடுப்பாங்க. நம்ம வால்கேம் இந்த பக்கம் வால்கேம் போடுவோம்னு நினைக்கிறேன். சீம்ஸ் சிம்ஸ் ஏடா திடீர்னு ஃபோர்ட்நைட்
பேட்டில் ஃபீல்டு கூட போலாம்ல, நல்லா இருக்கும். சீம்ஸா? ஆ. சீம்ஸ் சிஜி மட்டும் தான் ஆடும். நீங்க மட்டும் தான் சிஜி ஆடுறீங்க, இல்லைன்னா அந்த ஃபுட்பால் கேம் ஆடுறீங்க, காரை வச்சு பந்து அடிக்கிறது. அது கூட என் பையன் தான் ஆடுவான், நான் ஆடுறேன். ஏகர ப்ரோ ஏகர் அருணி Spotted a bomb. Detected a bomb. ஒருத்தர் 90ல இருக்கான். கேர்ஃபுல் ஃப்ராஸ்ட் மேட் பாய்ஸ். கிளாஸ் விண்டோல இருக்கு. ட்ரிபிள் வால் ஒருத்தர் கேமரா. ப்ரோ வணக்கம். டாப் ஆஸ்ட்ரோ ஆட்ருக்கான். அடி வாங்கிட்டு போயிட்டான். யாரு ஆஸ்ட்ரோவா? அடி வாங்க. யாருங்க? அருண். ஒன் பிளேயிங் ஆஸ்ட்ரோ. நான் சைட்டில் இருக்கேன். ஒருத்தர் டி டோர் ப்ரோ, டபுள் டோர். நீ பார்த்துக்கோ பிரதர். ரைட்டுக்கு வாங்க ப்ரோ, பிளான் பண்ணலாம். ஸ்டாச்சு டோர் அங்கே தான் பாலா ப்ரோ சேஃபான இடத்துல வந்து பிளான் பண்ணுங்க. இங்கே வந்து பிளான் பண்ண ப்ரோ. நான் இருக்கு. அங்கே போய் பிளான் பண்ணுங்க ப்ரோ ப்ரோ இங்க ரெண்டு பேர் இங்க. கிங்ஸ்டன் போட்டு ஸ்டேர்ஸ். லாஸ்ட் டைம் பிளான்டிங்க கவர் பண்ணுங்க. எனக்கு பாஸ் ப்ரோ. சூப்பர். ப்ரோ பிளான் பண்ணால் எங்கே சேஃப்னு பாருங்க ப்ரோ. யா பார்த்தேன். அந்த பக்கம் வந்தாங்க சொல்லிட்டு இந்த பக்கம். ஆக்சுவலாக அந்த பொந்தில் பூண்டெல்லாம் வந்தாரு. நான் உடைக்க சரியா உடைக்கல. உப்பு முடியலையே, எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. பெருக்க அவங்காட்டு இருந்தது. உள்ள வரலாம்னு நினைச்சாரு, நான் செத்து போயிட்டேன் வெளியே. ஆமா, நீங்க எட்டி பாத்தீங்க செத்து போயிட்டீங்க, உள்ளேயும் போக முடியல. என்ன அடிக்கிறது பாய்ஸ்? ஓகே அருணி எஸ் கரெக்ட். நான் அதிகமாக எடுக்கிறேன். நான் ஏதோ ஓவரா ஆடுது அருணி. ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. பாலா அப்போ 1F போறாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுறது இல்ல ப்ரோ, திருப்பி அதே இடம் போக வாய்ப்பு இருக்கு, பாப்போம். ஓகே. சாக டேக ஷாக்கா. சாக டேக ஷாக்கா. இருக்கான். கரெக்டா தான் ப்ரோ, கீழே போயிருக்கானுங்க. வெர்டிகல் ஏற போறீங்களா இல்ல கீழே?
ஷாட்கன்னை விட மாட்டேன். ஃபுல்லு ஷாட்டா ஓடி முடிஞ்சு பாலு ப்ரோ டிஃப்யூசர் கிட்ட ப்ரோ ஆஸ்ட்ரோ விண்டோ ஓடுச்சு. எல்லா டேனரும் எங்கே போட்டிருக்கான் ப்ரோ? மேலே கேம் இருக்குது, வெல்கம் ஒன்று இருக்குது. பாத்ரூம் கிட்ட இருக்குது வெல்கம். அதான் பார்த்தேன். நேடு நீங்க தான் ஷீல்டு ஒன்று இருக்குது ப்ரோ. ஃப்ளோரஸ் இறங்கி எடு ப்ரோ. ஷீல்டு முடிக்கும். பேண்ட்ரி சைடு இருக்குது ஷீல்டு. பேண்ட்ரி சைடா? நான் கேஷில் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். பைக் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டான். நீ தான் ஓப்பன் பண்ணியா? ஆமாம். இன்னொரு கேஷில் ஷீல்டு பேண்ட்ரி சைடு. அசாம் இருக்கான் மெமோவில். ஸ்டார்ஸ்ல லெஃப்ட் ரைட்ல விடு ப்ரோ, ரைட்ல விடு ப்ரோ. ரைட்ல ஒருத்தர் இருக்கான், கீழே இருக்கான். அவர் ரைட்ல கார்டு ட்ரோனோட கண்ணு எங்க இருக்கு? ரேடியோ இருக்கும்ல. நான் ட்ரோன் விட்டு கீழே குதிக்கிறேன். பேட்டரி எடுக்கிறேன். நிக்கிறான் ப்ரோ, உள்ள போஸ்டான நீ ட்ரோன் பண்ண ப்ரோ, ட்ரோன் பண்ண ப்ரோ. உள்ளே போகிற கீழே இருந்த வந்துட்டு நைஸ்கில் டெனாரி இன்னும் கிச்சன் தான். எங்க தெரியல. லாஸ்ட் மெமோ ப்ரோ. மெமோ சைடு பிளான் பண்ணலாம் ப்ரோ. பிளான் பண்ணு ப்ரோ, பிளான் பண்ணு. கிச்சன்ல பிளான் பண்ண முடியுமா? 20 HP ஆமாதான். பீக் பண்ணாத ப்ரோ, நீ பீக் பண்ணாத ப்ரோ. சரி அவ்வளோதான். நைஸ் முடிச்சு. ட்ரோனை வச்சு ரெடி காட்டுறது தெரியாது. What the heck? ட்ரோஃபி எடுப்போமா? ஸ்டாச்சு எடுப்போமா ஏவியேட்டரா? காட்ஃபாதர் ஸ்டாச்சு எடுப்போம். ட்ராஃபி பாம்பு முத்து இது அதே ஃப்ராஸ்ட் ஆடு. ரெண்டு பேர் ஃப்ரண்ட் சைடு வரானுங்க, ஏவியேட்டர் சைடு. 90 யா சைட்டில் போதனையாக இருக்கீங்க. 2 ட்ரோன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடிங்க. 6 ட்ரோன் வருது, பிராவோ ட்ரோன் வருது. அதானே நாலாமே ரெயின்ஃபோர்ஸ் பண்ணா கால கீழ ட்ரோன் சவுண்ட் கேட்ச்சுனா ரெயின்ஃபோர்ஸ் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரோன் அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணு. கத்துக்கிறது சூப்பர் ஆர்டர். சைடுக்கு அந்த ட்ரோன் அடிச்சிட்டீங்களா? படிச்சாங்க. மூணாவதா மற்ற 3 பேர் ஸ்டடி சைடு போ. ஜிபி ஸ்டடி இருக்குமா? ஸ்டடி சைடு 3 பேர் ப்ரோ ஹெல்ப் வேணுமா? பார்க்கலாம் பார்க்கலாம். லாண்ட்ரி வேற வரானா அவன்? சவுண்டு கிளியராக கேட்குது இப்போலாம். டபுள் ட்ராப் இருக்கு ப்ரோ, ஏவியேட்டர் வருது. கேமெல்லாம் தூக்கிட்டாங்க பார்த்தாரு. டவுன் ப்ரோ ஹெல்ப் சரி.
டெட். இன்னொருத்த 90 ப்ரோ 100% 90 நம்ம கிச்சன் ஆமா, கீழ கிச்சன் ப்ரோ கீழ ஆஸ்ட்ரானா இங்க தான் வரணும் கிச்சன்ல யாரு ப்ரோ குறுக்க வந்தது நான் தான். வண்டியா bro? நான் என்னடா இருக்கேன்னு பார்த்தேன். நான் லெஃப்ட் போயிருப்பான்னு பார்த்தேன். கீழே மேல எல்லாம் தேடிட்டு இருக்கானே. கேப்கான் ஸ்கின் சூப்பரா இருந்ததுடா. ஃபார்ம் ஸ்கின். அது மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு, வாங்கிக்கோ, கம்மி தான். ரெண்டு பேர் கீழே வரானுங்க, நான் லாக் பண்றேன். இந்த பக்கு ஆமா பக்கு வந்து வெர்டிகல் ஆடுறான். இல்ல ஷீல்ட் எடுத்துட்டா ஃப்ராஸ்ட் போன டைம் கீழ நின்னு ஆடிட்டு இருந்தான். பார்த்து பாய். அதான் கீழே தான் போறேன். காண்டவள வேணும். கடதை ஒருத்த வந்து மாஸ்டர் பீக் பண்ணிருந்தான். கிணத்துல அதுக்கு என்ன பண்ணணும், மெயின் டோர் ஓப்பன் பண்ணி விடணும் போனோன்னே. அப்போ தான் அங்கே இருக்க மாட்டானு. சரி. ப்ரோ லாஸ்ட் ரவுண்டு உனக்கு 90 ஹெல்ப் பண்ணலான்ட்டு வர்றேன். 90 சும்மா ப்ரீ ஃபயர் அடிச்சா டிராஃபி டபுள் டோர் கிட்ட ஒருத்தர் நின்றுருக்கான் ப்ரோ. ஐயானா நான் ஸ்டடி வந்தேன், ஸ்டடி கிட்ட உட்காந்து கப் கண்ட்ரா படிச்சுட்ருக்கேன் ஓரமாக ஒளிஞ்சிருந்தேன். சேம் சைஸ் தான். இங்கே தான். கிணத்துல ஏன்டா ரெப்பிக் பண்ணுற? மெயின் டபுள் டோர் ஓப்பன் பண்ணிருப்போம். வேல்க்கா வெல்க் இருந்த மாதிரி இல்லை, வெல்க் இல்லை ஒரு கேம் மாட்டில். ஒன் மெயின் பிளேயிங் மெயின் க்ளோஸ் மெயின். ஓகே அசாமி தான் மெயின் ரெட்டா சாமி. அப்புறம் இன்னொருத்தனும் இருக்கான், ரெண்டு இருக்கான் மெயின். லிட்டு ப்ரோ லிட்டு 1 ஹெச். நைஸ். கேம் ஹேக் பண்ணலாம் ப்ரோ. ஓ இங்கே ஆர்ட் இன்சைன் பிங்க பாரு ப்ரோ. டக் உனக்கு தெரியாது. பியானோவில் இருக்கான், பியானோவில் கால் கட் பண்ணிருக்கான். நைஸ். ஹோல்ட் பண்ணுங்க. நான் மெயின் ஏறேன். கப்கன் இருக்கு, லாஸ்ட் கப்கன். ரோலிங் மெயின் பாய்ஸ். ஒன்றரை நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தன் எடோல் பீக் பண்ணிருக்கான். ஸ்டடி எடோல். ஃப்ராங்கன்ஸ்டைன் நீங்க மேலே ஏறி ஸ்டடி வா ப்ரோ. கப்கன் எங்க இருக்கான்னு தெரியல ப்ரோ. கப்கன் 90. நான் மற்ற கேம்லாம் பார்க்க போகிறேன். இதை பார்க்க. நைஸ் ஸ்டடி லாஸ்ட் 90. நைஸ். நான் ட்ரோன் வேற இத்தனைக்கு பண்ணேன். எவனா இருக்கான் நான் என்ன ப்ரோ மண்டே இது கோல்டு கொடுத்தது தானே. கோல்டு வந்து உடுத்து ரெண்டு திருவி சரக்கு கோழி கழுத்தை திருப்புற மாதிரி திருப்பி கொண்டுறணும். எல்லாம் காட்ஃபாதர் கேரி. Cheems MVP நான் கேரியா ப்ரோ. என்ன ப்ரோ பேசுற?
டீம்ஸும் கேரி தான் 2 பேர் இணைந்த கைகள் மாதிரி. இணைந்த கைகள். அந்தி நேரத்தின் முத்து தூக்கு நிப்பாட்டிருப்பான் ப்ரோ. ஸ்டடில ஒருத்தர் இருக்கான்னு சொல்லவே இல்ல. நல்ல வேளை. அவனா ஸ்டடி பிக் பண்ணிருக்கான் அப்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். இரு ஒரு கார்டு ஃபயர்வால் கிட்ட ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டேன். சரியா? ஃபயர்வால்னா என்னது? அதானே அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல அது. இது பேர் என்ன? புதுசா கார்டு சொல்லிட்டு வச்சதுல. சரிடா. எனக்கு அந்த இது ஏரியா பேரை மறந்துட்டேன். ஸ்டெடிவாலா. ஏன் ஜேம்ஸ் இந்த 100 லெவலுக்கு மேல எடுக்கிற ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு பேக் கொடுப்பானுங்களா? இல்ல 5 லெவலுக்கு ஒரு வாட்டி கொடுப்பான். ஓகே. இந்த கேக்கலாம் வானவில்ல. நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. 5 லெவல்னா அந்த பாயிண்ட் லெவல் சொல்றியா? இல்ல அந்த 100க்கு மேல 101 102 அது சொல்றியா? 105ன்னு போனா ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஷோ மேட்ச் புது ஃபோர்ட்ரஸ்ல ஆடுறானு ப்ரோ. ஷோ மேட்ச் ஓடிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா இப்போ ஷோ மேட்ச் அது மேட்ச் பார்க்கணும்னு இருந்தேன். என்ன போடுறது? நான் இது லைவ்லயே போட போறேன் ப்ரோ ஸ்ட்ரீம். இது ரிவீல் பண்ணல. காப்பிரைட்ஸ் போட்டா மயிராச்சுன்னு. எனக்கு வந்ததுல இருக்க ரிவீல் போட்டு நானே போட்டுக்கிறேன் நிறைய வாட்டி. நானும் போட போறேன். அவன்ல லேயர் போடு. நைட். வெறியற மாத்து. என்னதல? பீச்ல மீன் புடிச்சிட்டோம். என்னதல? கட்டு பண்ணி முடிச்சிட்டோம். கேம் சென்ஸ் இருக்காரு. கொஞ்சம் சென்ஸோட ஆடு. காட்ஃபாதர் இருந்தா காட் மாதிரி ஆடலாமா? இன்சென்ட் இருந்தா இன்னசென்ட் மாதிரி ஆடலாமா? இன்னசென்ட் என்ன சம்பந்தம்? அந்த ஆள் இன்னசென்ட் எல்லாம் இல்ல. அவர் ப்ரோ ரொம்ப கம்மியா பேசுவாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவரு பேச மாட்டாரு. இன்னைக்கு மௌனம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சொன்னீங்க ப்ரோ. அவரே மன வருத்தத்தில் இருக்கிறாரு. பாலா ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க? இன்சென்ட் யூ டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ். சரியா? சோய் டாக்டர் இருக்காரு. ஓகே. அப்ப நேத்து நீங்க இது சீச்க்கு பாத்தீங்களா? அந்த வழியா தான் ஓடுது. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? சரியா இன்சென்ட்? நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோ அப்லோட் பண்ணுவான். யார் நீ அவனை நடிச்சதா? நடுராத்திரியில் 4 தேவதைகள். மியூட் போடாம பேசிட்டு இருக்கு. நான் வைபறேன். நீ அதுலயே நடுராத்திரியிலேயே நீ காட்ஃபாதர் லைவ் வேற போட்டுருக்காரு. டப்கான் இருக்கான். கேப் நம்ம ரெண்டு பேர் இந்த ட்ரோனை சேவ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. கீழ வெர்டிகல் ஆட போறாங்க. ஸ்பான் பிக்கிங் ஸ்டோரேஜ் ப்ரோ. ஸ்டோரேஜ் விண்டோ. ப்ரோ இப்படி ஓடாத ப்ரோ. பக்கு இங்கெல்லாம் ஸ்பான் பார்க்கணும். நீ பக்கு ஒன்றுதான் வேறு பிறந்து தள்ளிட்டேன் ப்ரோ. இந்த டோர் ஓப்பன் பண்ண ப்ரோ. அங்கேருந்து டோர் ஓப்பன் பண்ண. இந்த டோர் ஓப்பன் பக்கு ஒன்று தான் ப்ரோ. பக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ண ப்ரோ. அதேண்டா உடைச்சேன். ஓ பக்கத்துல கப்பன் ப்ரோ. இந்த சைடு கிளியர் ப்ரோ. ஏறு ப்ரோ. டக்குன்னு ஏறு ப்ரோ. வாட்டர் ஏறு. வாட்டர் சைடு ஏறு ப்ரோ. டக்குன்னு கிளியர். வாட்டர் சைடு ஏறுங்க ப்ரோ. எல்லாரும் வாட்டர் ஏறுங்க. இறங்கி ப்ரோ. இறங்கு ப்ரோ. பிராங்கன் சைடு எல்லாரும் இறங்க சொல்கிறேன் ப்ரோ. வாட்டர் சைடு. ஐயோ காரோட கேட்குதா இல்லையா? வாட்டர் சைடு போங்க ப்ரோ. கேட்குதா இல்லையா? சின்னத்தில் வாட்டர் சைடு போயா? ஐயோ ப்ரோ. பிராங்கன் ஸ்டைன்
யா பவர் தானே. லாஸ்ட் ஒன் வாஸ் ஐடி. என்னண்ணா ப்ரோ வாட்டர் சைடு ப்ரோ, தயவு செஞ்சு வாட்டர் சைடு வாங்க ப்ரோ. ஃபவுண்டைன் அந்த பக்கம். ஓகே ஓகே. அவர் பிளான் அடிக்கிறாரு காட்டுறது. ஐயா அந்த சைடு கிளியர்யா, கிளம்புங்கண்ணா. எப்பயும் பிரிட்ஜ் பண்ணுறீங்க. போ ப்ரோ, ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன். கேப்டன் இருக்கு சின்னத்தில் செத்துற போகிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ரிஃப்யூசிங் வாட்டர் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ப்ரோ நீங்கள் ப்ரீச்லாம் பண்ணவே தேவையில்ல ப்ரோ, சைட்டு கிளியர் ப்ரோ. அவனுங்க ப்ரீச் எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் துரத்தி விடுறது தான். ப்ரீச் சைட் கண்ட்ரோல் எடுத்த பிறகு நம்ம ட்ரோன் பண்ணுறது எதுக்கு வச்சேன்னா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அந்த மாதிரி அதான் ஏறட்டு. நான் வாட்டர் ஃபால் ஒன்று டக்குன்னு விடுங்க சிவாஜி, படுவாய் பசங்க. ஜெயிக்க வேண்டிய ரவுண்டு, சின்ன தலை ஜெயிக்க வேண்டிய ரவுண்டு இருக்கிறதா விடுங்க. சீம்ஸோட மானத்தை நான் காப்பாத்துறேன். சீம்ஸ் யூ டோன்ட் வெரி. அதான் போன ரவுண்டு காப்பாற்றிட்டியா? கவலைடா. இந்த ரவுண்டு நீ பாப்ப, நானும் பாலாபுரம் காம்பினேஷன் போட்டு அடிப்போம். வாட்டர்னு தெளிவாக சொல்கிறேன். டைட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்க அது எடுத்து. ஏய் சீம்ஸ் வாட்டர் ஃபால்னா அந்த பக்கம் பாரு. பக்கு போனார்ல, பக்கு டோர். ஆமா ப்ரோ, இங்க பாருங்க. இத்தனை வருஷமா ஆடுற உங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியும். பேஸ்மெண்ட் போ. ட்ரோன்ல மண்டையோட தான் இருக்குது. சைனீஸ் லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. ரொமான்ஸ் பண்றீங்களா? சீம்ஸ் சின்ன தலை பாருங்க, சீம்ஸ் குஞ்சிங் வெளியே வந்துச்சு. நாட் ஃபார் தட். நீங்கள் கரெக்டாக போன ஃபியூஸ் அப்போ தான் பேண்டேஜ் இருக்கும், இல்லைன்னா அது எஸ்கேப் ஆகிடுச்சு. அலிபி மேலே சுற்றுறான். ஓகே அலிபி யாராவது வேலைக்கா லாஸ்ட் பண்ண மேலே அலிபி முத்து கீழவா, முத்து கீழவா, தெர்மைட் கீழவா. வந்துட்டனப்பா. நம்ம தான் எப்பவுமே, நம்ம மட்டும்தான் எப்பவுமே. இரு வெயிட் பண்ணு, வெயிட். வா ப்ரோ, தெர்மைட் வா ப்ரோ. இங்க ரைட் சைடு வை ப்ரோ, ரைட் சைடு வை ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வெளியே விடு. 215 கால் போட போகிறேன். வெடிச்சிரும். காலிங் ப்ரோ. ஓகே ஒரு கால் பண்ணுறேன். ஆர்டர் ரைட்ல ஒருத்தர் இருக்கான், பார்த்து. ஓ இங்கே அப்படிதானே? இருக்கானா? ஆர்டர் ரைட்ல தானே ப்ரோ? இங்கே இருக்கானா? எங்கே இருக்கா? பிரீச் கிளியர். சவுண்ட் கேட்டுது. பிரீச்ல இங்க ஒருத்த படுத்துட்டு இருக்கான். நேட் இருக்கா யாராச்சிட்டா? ப்ரோ இன்சியன் கரெக்டா இங்க வால் பேங்க் பண்ணு ப்ரோ. முத்து பின்னாடி வா. கால் இல்ல நான் உள்ள இல்ல, வெளியே தான். டெட் அவன் டவுன். ஓகே சிங்கிள் வால் ஓபன் பண்ணு பின்னாடி போய். எக்ஸா வந்துட்டியா ப்ரோ? அங்க இருக்கான். பாத்ரா ரைட்ல கார்டு. காலிங்க செகண்ட் கால். பூஸ்ட்ல ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. வந்து நீ பூஸ்ட் பிளான் பண்ணலாம் வாங்க. நானோ ட்ரோன் பண்றேன். நானோ ஃபுல் கிளியர். என்கிட்ட வந்து பிளான் பண்ணு. பில்லர் பில்லர் 2 ஹெட் ஹோல் ப்ரோ. பில்லர் 2 ஹெட் ஹோல். நீ ஸ்டிக் பண்ணி ப்ரோ, பிளான் அடிக்கலாம். மொத்த பீக் பண்ண வேண்டாம். பிளான் பண்ணு ப்ரோ. ஸ்டிக் பண்ணு. அது மொத்த பீக் பண்ண வேண்டாம். கவர். கவரிங். பிளான்ட் உடனே பண்ணு ப்ரோ. ரொம்ப நேரம் ஆக்குறீங்க. நான் எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு. ஆஃப் ஆயிடுச்சு. நான் ரிவீல் ஸ்ட்ரீம் போலாம்னு இருந்தேன். பிளான்ட் ஆப்ஷன் என் கேம் ஆயிரும் போலயா ப்ரோ. அடவடப்பாயிட்டான். சீம்ஸ் கண்ட்ரோல் கொஞ்ச நேரம் தான் ப்ரோ எடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக்லயே செத்துருப்பான் போல.
நான் போய் F பிரஸ் பண்றேன் வரவே மாட்டேங்குது ஆப்ஷன். மரண பயத்தை காட்டிட்டாங்க பெருமா. கீழ விழுந்துருச்சு Cheems. F பிரஸ் பண்ணோம் நாங்க பிளான் பண்ண போய். கரெக்ட்டா அந்த பாக்ஸ் மேல உட்கார்ந்தா தான் வருது. கொஞ்சம் சைடு போனா கூட வர மாட்டேங்குது. நான் உங்களை என்கிட்ட வர சொன்னதான். அது காட்ஃபாதரோட போனேன் பார்த்தா அவர் காட்ஃபாதர் மண்டையோட காட்ஃபாதர் ஃபியூஸ் அடிச்சிட்டானே பாத்தியா? ஓகே காட்ஃபாதர் பேய் ஆட்டம் ஆட போறாரு பாருங்க. 2 மேட்ச்லயே தலைவலி வந்துருச்சு. கோயோ எக்ஸ் இறங்கிடலாமா? கண்ட்ரிமன் மட்டும் இருக்கும் நினைக்கிறேன். கிச்சன் இறங்க போகிறோம் ஃபஸ்ட்டு. வெண்டர் ஹேட்ச் போடுறோம். கிச்சன் விட்டு இறங்க டக்குன்னு இறங்க. இறங்கி ஒன்றா வெயிட் பண்ண வரேன். வரியா? எங்கே இருக்கா? நான் வர லேட் ஆகும். எப்போ இந்த சைடு இருக்கேன். ஒருத்தர் இப்போ தான் எக்ஸ்ட்ரா இறங்குறான். கிச்சன் இறங்க நான் இன்னும் கிளியர் தான். வெயிட் பண்ணி அதை ஓபன் பண்ணலாம்னு தோணுது. நீ நான் ஆல்வே பார்க்கல ப்ரோ. கிச்சன் சைடு பார்க் சைடு பார்க்கல. அது மாதிரி பார்த்துக்கோ. இப்போதான் பிரீச்சிங்கே பண்றோம். லவுஞ்சில் கேமரா. ஏய் இன்னொரு டக்கு பண்ணுங்க. எஸ்கானா இல்லையா? ப்ரோ க்ரௌண்டிங் பண்ணி பாருங்க. இல்ல ப்ரோ பேஸ் பண்ணுங்க. பின்னாடி தான் இருக்காரு. ஓ கிளியர் ப்ரோ. எக்ஸ்ட்ரா கிளியர். பெண்டர்மெண்ட் எதுவுமே இல்லை இங்கே வரைக்கும். ப்ரோ ஒருத்தர் காலிங்கண்ணா. ஆல் 80 HP ப்ரோ. மேல கிச்சன் கோயோ மேல இருக்கான் ப்ரோ. ஓ மேல இருக்க மேல நீங்க அத பிரீச் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நம்மால சைடு கிட்ட வந்தாச்சு. மேல இருக்கா. மேல இங்க ஒருத்தர் இருக்கான். பூஸ்ட் எடுத்து ப்ரோ. இந்த ஓபன் பண்றேன். நீங்க மேல கிரவுண்ட்ல ஃபிளாஷ் பண்ணி புஷ் பண்ண முடியுமா? ஓகே ஒரே நிமிஷம். இன்னொரு கால் இருக்கு. மேல ஸ்டோரேஜ் ரைட் நோட்ல தான் மாட்டிட்டேன். ஸ்டோரேஜ் விண்டோ டேங்க் ஒருத்தன். ஸ்டோரேஜ் இங்க போய்ட்டான். ஸ்டோரேஜ் லவுஞ்ச் போய்ட்டான். லவுஞ்ச் ரைட் சைடு ப்ரோ. ரைட் சைடு இன்சைன். இங்க லவுஞ்ச் இல்லையா ப்ரோ? சன்செட் வந்துட்டானா? லவுஞ்சில இருந்து வாட்டர் ஃபால் போயிருக்கான் ப்ரோ. சைடு கூட தான் இருப்பான் ப்ரோ. கீழே இறங்கு ப்ரோ. எக்ஸ்ட்ரா இறங்கு ப்ரோ. இறங்க 2 பேர் இறங்கு ப்ரோ. அதான் பேனாம் ப்ரோ. இறங்கு ப்ரோ. முன்னாடி ஃப்ளாங்க் வந்தா நான் சொல்றேன். சைடில் யாரும் இருக்க மாட்டானுங்க ப்ரோ மோஸ்ட்டாக. நீ பாட்டுக்கு இறங்கலாம். ஏன்னா அங்கே தான் நாங்கள் இறங்க. இந்த பக்கம் பிரீச் பண்ணிட்டேன். ஆனால் மேலே வெர்டிக்கல் ஆடினால உள்ள போக முடியல. ஷாட் ஓகே பியா. பிக்கில பிங் பிங். பிளிட்ஸ் பண்ண ஆவா வேண்டாம். பிளிட்ஸ் டேய் பிளிட்ஸ்டா டேய் போடு. சோறு தான் வைங்கறீங்க 3 பேர். பெரிய பிளிட்ஸ் கொண்டு வராங்க பாப்போம். டீம்ஸ் இருக்கார் பாத்து. காட்ஃபாதர் திருத்த அவமானம். யாரோ பேண்டேட் எடுத்துட்டாங்க. நல்ல மனசு யாரு? ஆடிக்கோ. நான் வேணா வல்கார். வல்க்குமே கேமரா போடுறதுக்கு சீம்ஸோ பாலாபுர யாரோ ஒரு இடம் சொன்னாங்க. அது நல்லா இருந்தது. டீம்ஸ் சொல்லி 4 எத்தனை சென்ட்? சீம்ஸ் ஒரு 6 ஏக்கருக்கு வாங்கி கொடுத்தாங்க. 6 ஏக்கர் கேமரா போடுறதுக்கு.
சொல்லுவேன் உனக்கு நீ பண்ணிருந்தா உனக்கு எல்லாம் பொறுப்பாடுறேன் மிரா ஓப்பன் மிரா எடுக்கலாம். கவனத்துக்குள்ள ஒன்றுதான் அந்த ஃபோன் போட்டு சுத்திட்டே இருக்கு. Side hatch open. Open the side hatch, please. Side hatch open. Mask open. காலி காலி. அதானே அது Headshot, bro. ரோட் இருக்கா பின்னாடி இந்த இதுல. ஓ அதே ஓட்டே தெரியுது. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆடுற நீ மூடி ஏன்டா நீ ஆட மாட்டியா? ஆட தெரிஞ்சு ஆட மாட்டேன்டா அதனால தான் கேக்குறேன். ஐங்க வராப்பா IT garage door எடுத்தேன். ப்ரோ நீ வேற இங்க நம்மள இங்கயா Drowning garage. செத்ததுக்கே அழுறான். Trap இருக்கு bro. Trap சுட்டா பிரீச் வர்பேஜ் பண்ண போறானுங்க. கனெக்டர் சைடு அவன வரல பிரீச் தான். உள்ள வந்துட்டான் ஐடி வந்துட்டான். ரெண்டு பேர் பிரீச் 2 பேர் garage door எடுத்தேன். மொத்தம் 3 பேர். சின்னத்துல C4 இருக்குல ஆச்ச குதி சொல்றது கேளு. ஆச்ச குதி பிரிட்ஜ் கீழ போய் நில்லு. பிரிட்ஜ் கீழ போய் நில்லு. ரெட் பிங் அடிக்க வேண்டாம். இது டிஃபால்ட் கேம் ரெட் பிங் கிட்டே நில்றா. நான் சொல்ற இடத்துல போடு C4 போடு. சின்னத்துல இங்க போடு போடு. போட்டு அழுத்து அவ்வளவுதான். நைஸ். அப்படியே மேல வா சைடுக்கு வா. பிரீச் bro. இன்னொரு பிரீச் சேம் பிளேஸ். ரெண்டு பேர் கராஜ் ஒருத்தன் பிரீச் ஒருத்தன். garage window ஒருத்தன் பிரீச் பண்றான். சைடுக்கு போ சின்னத்துல அவ்வளவுதான். டக்குனு போ சைடு. ரெண்டு பேர் அங்க தான் bro. ட்ராப் இருக்கு பொறுமையா எடுங்க. பீக் பண்ண வேண்டாம் bro. வால் ஓபன் பண்றான் bro ரைட் சைடு. டக்குனு போய் சைடுக்கு ரைட் கீழ உட்காந்துக்கோ. இங்கே உட்காந்துக்கோ. உள்ள வந்தாடி இங்கே உட்காந்துக்கோ. டோர் வந்தாடி அப்ப நேல bro. அங்கே தான் வருவான் சின்னத்துல சின்ன ஆங்கிள். அட பாவி ஒருத்தன் வந்துட்டான் அந்த பில்லர் வந்துட்டான். நீ தெர்மேட்டிக் நைஸ் bro. அவன்கிட்ட தான் டிஃபியூஸ் இருக்கு. பீக் பண்ணடா. நைஸ் bro. சின்னத்துல அவ்வளோதான். நீ ஒழுங்கா ஆடினா கேப்பு. நீ ஆடுற மாட்டேற புரியுதா? அவனுங்க முக்கியம் தான் ஆடுறானுங்க. அது உங்களுக்கு தெரியுது ப்ரோ கொஞ்சங்களுக்கு எனக்கு தெரியாது. அந்த சின்னத்தில் வச்சுக்கிட்டு சின்னத்தில் ஆனால் அதெல்லாம் ஈஸிக்கு இல்லையா? நீ ஆடுற ஒரே கண்ணு தான். அதையும் நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண. அந்த இழுத்து என்னன்னா பேண்டிட்டு கண்ணை வச்சு அடித்தான். முன்னாடி அவனை பார்க்கவே இல்லை. உள்ள வந்துட்டான். கன்ஃபைட் போட்டுட்டான். அழகாக வின் பண்ண வேண்டிய கன்ஃபைட் அது. பேண்டிட் ஆடுனா டப்பா இருக்கு. மேல கிச்சன்ல அடிக்காம பாத்துக்கங்க பாஸ். உங்களுக்கு கால் அவுட் கொடுக்குறேன் காட்ஃபாதர். ஓகேவா? ஷூர். ட்ராப் எதாவது எடுத்துருவா ப்ரோ. மெலுசி ஆட ப்ரோ. இன்சைட் இருந்தா மெலுசியா? ஓகே மெலுசி இல்ல ஓகே. மூணாச்சு போட்டுருங்க. மெலுசி இருக்கு. கராஜில் இருந்து ஒரு கேமரா இருக்குது. கார்கோ சைடு வரும். கேம் அடிச்சிட்டேன். இங்கே ரொட்டேட் வேணும். வால்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறோம்.
ஃபியூஸ் இருந்தான்னு நினைக்கிறேன். ஃபியூஸ் லிட்டு ஒரு அடி தான் வாங்கியிருக்கேன். இந்த பேண்ட் கிளிக் பண்ண ரெடியா இரு. நான் எந்த சைடுன்னு சொல்றேன். யாரோ பிட்ச் கீழ வராங்க. எடுத்து பார்க் சைடு இருக்கான். மேல எக்ஸ்ட்ரா ட்ரோனிங் ப்ரோ. லவுஞ்ச் கேமரா பார்த்துக்கோ ப்ரோ. அவனுக்கு C4 கில் கிடைக்கும் ஈஸியாக. லவுஞ்ச் கேமரா இருக்கா? டவுன் நினைக்கிறேன் ப்ரோ. கிளாஸ் இருக்கான் வெளிய. I think I downed one. Yeah. New breach, single wall. Use dead bro. மேல ராம் ப்ரோ. ஆமா. காலி அவுட். காலி எம்டி காலி and காலி. இது சின்னதல. யார் பண்ணவனா ப்ரோ? காலியும் இருக்கு. உள்ள வந்துட்டான். அந்த சிங்கிள் வால் ஓபன். இன்ஷன் ஹெட் கவுண்ட் பாருங்க நெக்ஸ்ட் டைம். புரியல ப்ரோ. ஒரு நாட் பால். சிங்கிள் வால் உள்ள வந்திருப்பான். டபுள் வால். அந்த பக்கம். ஒருத்த மேல போய்ட்டான் ப்ரோ. வெட்டி. தெர்மைட் ப்ரோ லோ தான். காலி சிங்கிள் பில்ல சரி நான் லாஸ்ட் டைம் சொன்னதான் ப்ரோ. 2 பேர் இருக்கீங்க. ஆப்போனன்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அப்போ வேற லெவல் வரடா. கபிலா பின்னிட்ட அவனுங்க மட்டமா ஆடுறானுங்களா? டீம்ஸ்க்கு தான் அது மட்டம். எங்களுக்கு தான் பயங்கரமா ஆடுறாங்க. ஏதோ டீம்ஸா ஓகே. நன்றி. காலி அடிச்சு. ஏதோ ஒரு சிப்ஸ் பாக்கெட் எனக்காக பரிந்துரைக்கு காலி நான் பார்த்துட்டேன்னு ஒரு கால் அவுட் ப்ரோ. நம்பரோ பண்றது. ஹேய் பேண்டிட் ஓபன். என் கண்ணு கூட தான் நான் பார்த்தேன். அதுக்கு ஒரு கால் அவுட். தோ பேண்டிடா வேற கேடு மேல வச்சு மெலூசி. யா. மேல போய் இது போட்டு வந்துட்டா ஹேட்சா? நான் போட்டுக்கறேன். ஓகே. இங்க கிச்சன் ஹேட்சா? விண்டோ உடைச்சு போய். ஓ அந்த வெளிய ஓகே. ப்ரோ பாலா ப்ரோ இது ரெயின்போ 6 வந்து இல்ல நான் சைட்டுக்குள்ள நினைச்சேன். சைட்டுக்கு வெளிய. நாகார்ஜுனாவா? கரெக்ட்டா அது? கரெக்ட்டா போடு. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ கேட்டா? தப்பா ரீட்பஸ் பண்ண மாட்டோம். ஓகே. கவர் நம்மளுக்கு வேணும்ல விண்டோல. இது ஆக்சுவலா பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் வைக்க முடியுமா? நான் மசாயம் போட்டால் போயிடும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளி வை. இல்லை கொஞ்சம் தள்ளி வை. ரொட்டேஷன் தேவையில்ல ப்ரோ. மேட்ச் போட முடியல. ஆல்ரெடி மை செல்ஃப் டவுன்லோட். பார்க் ஸ்பான் பிக் ப்ரோ. அவுட்சைட் ரிசெப்ஷன் ப்ரோ. அந்த இன்சைன் அந்த இத டான் கேஷ் ஏதோ போட்டு வைங்க. ஹேட்ச் வழியா குதிச்சாங்க. ப்ரோ ஹெல்ப் பண்ணு ப்ரோ ரிசெப்ஷன். இரு ப்ரோ. தெர்மைட் ஓபன் பண்றான் ப்ரோ அதுக்குள்ள. ஓ ஆல்வே. ரெண்டு பேர்.
இன்னொருத்த வெளில இருப்பான் டொக்குபி வெளில இருப்பான் ப்ரோ விண்டோ வெளில டெலிபோர்ட் பண்ணுறதா பண்ணிரு ஆக்ஸ் ஓப்பன். நம்ம டெட்டுன்னு நினைக்கிறேன் நான் அடிச்சது ப்ரோ ப்ராங்க்கு சைட்டில் போய் உட்காரு ப்ரோ வேணாம் ஹெட் கவுண்ட் அதிகமாக இருக்குது சைட்டில் போய் உட்காரு சைட்டில் போய் டோரை பார்த்து உட்காரு ரேப்பிள் பண்ணுற சைட் விண்டோ கிரிட்லாக்குன்னு நினைக்கிறது ஃபியூஸ் மேலே ஃபியூஸு டொக்கபி கிரிட்லாக் இப்போ கேட்ஜெட் வேணா இங்கே போட்டு வைங்க. கிணத்துல டோரை பார்த்துக்கிட்டே உட்காரு அவ்வளோதான். ஓ ஆல்வே 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 டொக்கபி ஆல்வே டோர் சைட் டோர் ப்ரோ நெக்ஸ்ட் பீட் ஓகே இன்சேன் ஏஃப்கேவா ப்ரோ நீ இப்போ அடி ப்ரோ இதெல்லாம் கரெக்டாக கவர் கொடுத்தேன் கன் சவுண்ட் வச்சு விண்டோ உள்ள வர போகிறான் லெஃப்ட்ல தான் பிளாண்டிங் ஆச்சுடா அப்படி கடைசி வரைக்கும் இருந்தால் நான் வின் பண்ணிடுவேன் போல கடைசி வரைக்கும் இருக்கணும். இனிமேல் இது ஸ்கோப்பஸ் இதை நைஃப் பண்ணாதடா. கிணத்துல எதுக்கே உனக்கு இந்த வேலை என்னாச்சு? இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா ரிவீல் பேனல் போனால் போயிடும் ப்ரோ. அப்படின்னா ஸ்ட்ரீம் R6 ஸ்ட்ரீம் பார்க்க போயிடும் ப்ரோ. ஓகே. நம்ம ஆட்டத்துக்கு பார்த்தா எனக்கு நமக்கு தலை வளைஞ்சு மேலே தான் சோடிஸ் இருக்கான் சோடிஸா P90 சோடிஸ் தான் வெளியே வந்தால் தெரியாதுல்ல. ஸ்மார்ட் பிக் ப்ரோ கராஜ் பாட்டம் டோர் வெண்டர் எங்கே போனா கீழே எங்கே இருந்தான் கீழே இருக்கான் சோலிஸ் கீழே. சோலிஸ் டேட்டா சுக்குடி மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அதனால ஃபெண்டர் மேன் எடுக்க முடியாது. அருண் எலக்ட்ரிக்கல் ஆட் இருக்கான். சீம்ஸ் இந்த பக்கம் வர முடியுமா? எந்த பக்கம் ப்ரோ மைஸ்டோ கேம மீட்டிங்கா ஒரே செகண்ட் ப்ரோ ஏதோ ஒரு ஃபெண்டர் மேன் மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் ப்ரோ அருண் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் மைஸ்டோ பில்லர்
ப்ரோ யாராவது காமருங்க ப்ரோ கேம. அங்கே தான் இருக்கான். நைஸ். இன்ஸ்டேஷன்றான் மீட்டிங். இன்ச்சு இருக்கும். லாஸ்ட் இந்த சைட் பிளான் பண்ணு ப்ரோ. ப்ரோ கவரில் பிளான் பண்ணு ப்ரோ கவர். வாடா ப்ரோ. எங்க இருக்கானே எனக்கு தெரியும் ப்ரோ அந்த டைம். அங்கே ரைட் காடு ரைட்ரா. இங்கே தெரியுதையா இருறா. ஓகே. பத்து இருக்கான். கேப்டன் ட்ரப் இருக்கு ப்ரோ. அந்த டோர் தான் ப்ரோ பிக் பண்ணுவான். நீ வந்து ஃபுல் பாடி கவரில் வச்சு பிளான் அடிக்கணும். நம்மளுக்கு பேசிக்கே தெரியலையே. நீ கவர் எடுத்தது அப்படியே ஃபுல் பாதி பாடி எக்ஸ்போஸ் ப்ரோ. பிளான்ட் எடுத்தது அது பிளான்ட் அடிக்கும் போது தான் வந்து கரெக்டாக அந்த பிங் ஆச்சா எடுக்கல கை. இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவே இப்போ போய் நம்ம கஷ்டப்பட்டு வின் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஆடிடும். இருக்கியா ப்ரோ கிரே பார்த்துக்கிட்டு. ஓகே பாலா ப்ரோ, நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். யூ டோன்ட் வரி. இல்லை பிளான் பண்ணது கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணியாவது பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அந்த ரைட் சைடில் ஒரு பவர் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஓரமாக பண்ணியிருக்கணும். போன ரவுண்ட் மாதிரி இப்போவே போய் கிளைம் C4 போட்டு வச்சுட்டு வந்துட்டா. ஒரு வாட்டி தான் வர செய்யும். ஒரே கலர் இது எப்பவுமே வர செய்யறதுல வார்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்கோ வரான் ப்ரோ. ஆமாம் அக்கோ 2 ட்ரோன் ப்ரோ வரானுங்க. ப்ரோ அப்புறம் பண்ண முடியல. ஆமாம் ஐடி வால் ஓபன் பண்றேன். இங்க ஒரு கிளைமோர் வச்சிருக்கான். யார் இது? தெரியல ப்ரோ தெரியல. இதுவும் யாருன்னு தெரியல ப்ரோ. மேவ் வால்ல தான் ப்ரோ. செட் அப் அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. உள்ள வந்துட்டான் ப்ரோ. ஒசா ஐடி குள்ள ப்ரோ. உள்ள வந்துடும். இன்வெர்ட்டர் இருக்கு. லேட் கால் ப்ரோ. சின்னத்துல வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் இருக்கு. 1v1 ஆடாதீங்க, பொறுமையா. அவங்களாம் வரட்டும். சின்னத்துல ஆச்ச போட்டு உடனே உடைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ஷீல்ட் ஒரு இன்னொருத்தனும் கராஜ் ஐடி. இதுல C4 இருக்கு உன்ட்ட. C4 இருக்கு கிணத்துல. இப்போ போடாத. நேடு வீசுறான் அவனுக்கு.
ப்ரோ இந்த ஹெட் ஓல சரி நைஸ் நைஸ் லாஸ்ட் ஓசா ஸ்டாண்ட் C4 இருக்கு அவன்கிட்ட C4 கையை வச்சு பிக் பண்ணியா கையில் பிடி C4 பிடி திருப்பி இன்னொரு ஷீல்ட் எடுத்துட்டு வருவான் சரி பள்ளி மாதிரி போய் உட்காரு நான் சொன்ன மாதிரி அவ்வளோதான் பள்ளி மாதிரி உட்காரியா பக்கத்தில் போகாதையா பக்கத்தில் போகாத பின்னாடி வா 15 செகண்ட்ஸ் பாய்ஸ் அம்மா சின்ன தலையா சின்ன தலை உனக்கு தான் கில்லு இன்சேன் கடைசி நேரத்தில் பீக் பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக ஒன்றா 50-50 சான்ஸ் இருக்கும் வின் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து பிளான்ட் அடிக்க விட்டு இருக்கும் ஓகே நான் சுட்டுறது அவனுக்கு படவே இல்லை ஓகே சின்னத்தில் ஈஸியான கன்ஃபைட்டியாக தான் ஆனாலும் கடுப்பேற்ற புரிஞ்சுது ஆனா எப்படி அவனுக்கு எப்படி தெரியும் நான் ஹார்ட் ரைட்ல இருந்தேன்னு எனக்கு அதான் நீ சந்தேகம் நான் ஓவராக மூவ் பண்ணிட்டுருக்க உட்காந்து இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு ஒரு இடத்த பிடிச்சின்னா உட்காரணும் அங்கே அதான் உன்னை சேர்ந்தவன் போல இருக்கு சீம்ஸ் மேலே கிளியர் பண்ணோம் பேஸ்மெண்ட் போனானுங்கன்னா ஏன்னா ஒருத்தர் மேலே ஹோல்டு பண்ணுவான் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் போட்டு சவுண்ட் திரும்பியுமா கேட்பாங்க மாட்டுக்கு ஐயோ லைட்டாக நார்மல் சவுண்டே கேட்கும் அதான் 1v4 ஆடுறேன் 1v4ல் எல்லாமே தெளிவாக கேட்கும் அவனை தவிர எல்லா சவுண்டுமே அவனுக்கு எனிமி சவுண்டு தான் புரியுதா எங்கே சவுண்டு கேட்டால் ரியாக்ட் பண்ணணும் 1v4ல் தான் நல்லா சவுண்டு கேட்கும் கோயோ மெலுசி மேலே ஓட்ட போட்டு வச்சிருக்கான் கோயோ அப்புறம் வேறு யாரு கீழே இருந்து உடச்சு வச்சிருக்காங்க கீழே மேலே உடைக்கிறேன் கீழே டச்சங்கா இருக்கான் டச்சங்கா ரெண்டு கேட் அப்புறம் இவன் இருக்கா ஃப்ளாஷ் இருக்கு அருணி ஹெட் ஹோல் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சின்னதெல்லாம் புஷ் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க டோர் உள்ள சைடு ஹேட்ச் கூட பூஸ்ட் இருக்குல அந்த டோர் மேலே யாராவது இருக்காங்களா மேலே கேம் இருக்கு ப்ரோ பாருங்க அவன் அங்கேயே இருக்கான் மேட்ச் சாப்பிட்டு தான் நீ லெஃப்ட்ல ஓடி போய் லெஃப்ட்ல அதெல்லாம் பண்ணாதடா தெரியாது கவர் பண்றதுக்கு ப்ரோ நீ எக்ஸ்ட்ரா டோர் போ ப்ரோ பக்கு அங்க ஓடி பக்க பிக் பண்ண மாதிரி ப்ரோ அங்க ரைட் சைடு ஹோல்ட் பண்ணு ப்ரோ முத்து நீ லெஃப்ட்ல பூஸ்ட்ல ஏறி பிளான் பண்ண முடியுமா ட்ரை பண்றேன் ரெடியா எங்க இருக்கு ஆன்பிங் பிளான்டிங் கவர் இங்கே வரான் ப்ரோ வேணா பென் பண்ணாத வந்தவன் ப்ரோ நீ வந்த பாதை பாரு ஏய் வர சின்னதெல்லாம் இந்த பள்ளிமா இருக்கார் லெஃப்ட் சைடு ஆங்கிள் பிடிச்சு ஃபயர் கியர் வாட்ச் உடுவனோட வெளிய விடு நைஸ் போறங்க என்னால முடியல இப்படி ஆனண்டா
காட்மதர் கேம் நான் தெரியுமா கேமை டெலீட் பண்ண வச்சிருக்கீங்க. மென்டல் டார்ச்சரில் நான் ஏதாவது எஸ்கேப் டீம்ஸ் தூக்கி நிப்பாட்டிட்டாருப்பா. போறதான் போறேன். நான் ஒரு மேட்ச் ஆடி போ. இல்லை விளாடுவேன், ஆனால் ரிவில் பார்த்துட்டு வந்தா விளாடுவேன். ரிவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மொபைல் ஒரு பக்கம் போட்டு விட ஓடி. இல்லடா நான் ஸ்ட்ரீம் பண்றேன் ரிவில. ஓகே ரெடி, நான் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ஓகே சரி. இது பிசியில் தான் இருப்பேன், வர்றதுனா வாங்க. இனத்தில் தானே சிசி கப்போட 2 மேட்ச்சில் டார்ச்சரை வாட்ச் Y10S4 ரிவில். ஓகே ஓகே. நேற்று சிசி கப் 4 மேட்ச் ஆடணும், இன்னைக்கு 2 மேட்ச்லேயே தலைவலி வந்துருச்சு. டியூலோவும் வேற ஒன்றா 1v1 ஆட போகிறான். அப்புறம் சிந்தல மேட்ச் பார்ப்போமா? பாப்போமே. ஆட்டத்தை மட்டும் இப்ப பாக்குறேன், போடுற லைவ். யாரா கீட்டோ? தெரியல ப்ரோ, டியூலோக்கு சவுண்ட் போட மாட்டேங்கிறாங்க லூசு பசங்க. எவனே தெரியல கீட்டோ. Pull back the curtain a little bit here and say that the first 1v1 wasn't actually supposed to be between them, but after the things they said on the stage, not just like our stage, we were quite fluid, and now we're able to put Bolo and Kitu in a 1v1 against each other. For those of you that watched Reload, you will know that there were a bunch of 1v1s to determine whether a team stayed alive. Now, the stakes there were a lot higher. Here it's really just for bragging rights. But you've got the 2 best players statistically from the show match going head to head. Do you give it to your fellow countrymen? ஹெட்ஃபோனா இது நாய்ஸ் கேன்சலிங். நாய்ஸ் மட்டும் ஒரு ஒயிட் நாய்ஸ்னு ஒன்று இருக்கும். வெறும் நாய்ஸ் மட்டும் தான். That's not very confident. Yeah. He's got a chance. உள்ள ஐஎம்னு ஒன்று இருக்கும். சூப்பராக இருக்கா? Maybe an advantage. But I think key to getting it. டீம்ஸ் அது என்ன மவுஸ்? It would be huge for the audience. தெரியல, இவன் வச்சது லாம்ஸோன்னு நினைக்கிறேன். போலோ புது மேப்பியா? தெரியல. இது தலை சுத்துதுங்க புது மேப். Actually they're not, none of them are here at the event. புது மேப்ல பழைய மேப் ரீவொர்க் பண்ணிட்டானுங்க. பழைய மேப் பழைய மேப் ரீவொர்க். You were co-streaming it. No, yeah. You cried. I cried. வாட்டர்ஸ் மேப் ரீவொர்க் பண்ணிட்டாங்க. தலை சுத்துது. Good show of emotions. Positive masculinity. எல்லாருக்கும் வரப்போகுது. While you don't have any children, you might as well have all of that AMD roster as your 5. மண்டே இதுல விடுவான்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் 2 வாரம் 3 வாரம் விடுவான். அதுக்கு அப்புறம் அடுத்த சீசன் வரும். This 1v1 setup, Boss G was extremely popular back at Reload. Now, y'all can't see the cameras, but you will see after the round. It's a lot of pressure because all 4 of the rest of the teammates are literally standing and sitting behind them, just staring at their screen. So, no, the Germans are. The Germans are. Well, the North Americans are seated. The Germans are standing. I think that just goes to show you their concern and their care. Americans refusing to stand up. Americans in sitting. Name a more iconic. Yeah. No. Don't actually name anything more iconic than that. Maybe they have more trust than the Germans in Quito. That is true. Ooh. I mean, I'd trust a world champion. This is very metagaming. We are watching the cameraman watch the screens of the players. I love this. உள்ளே போய்டுவாங்க போல இருக்கு. ஏன்னா அப்படிதான் போராடுறானுங்க. நான்லாம் ரொம்ப தூரத்துல வச்சாலும் 3:4 என்னமோ சொல்லுவீங்க. என்னடா இது? இது போல 4:3 நினைக்கிறேன். And from the usual spectator POV we get, we typically make a lot of assumptions, a lot of criticisms, but now you see on that screen how little they have, how scary it is to actually play in this scenario. அது Razer mouse மாதிரி இருக்கு bro. Razer ஆ? Alicia She. We're just going to move down the depth chart when that V3 chart is just the most kills that we had in the previous matchup. அது ஆல்ரெடி ஆடினவங்களோட செட்டப். இது வந்து டென்ஸோட மவுஸ் நினைக்கிறேன். அப்படிதான் ப்ரோ வைப்பேன். நானும் லைட்டாக தான் வைப்பேன். நேராக வைக்க முடியாது ப்ரோ. நேராக வச்சா அவங்க கைக்கு சப்போர்ட் வராது. நேராக வச்சா அவங்க கை வந்து வளைஞ்சு போன மாதிரி இருக்கும்.
ரைட்ல கொஞ்சம் கர்வ் பண்ணா தான் சப்போர்ட் ஆகும். கைக்கு அதான் நல்லது கொஞ்சம் கர்வ் பண்ணா. It's supposed to be for fun. If you are not finding this fun, ஆமா. I don't know what to tell you. ஒரு பொண்ணும் இன்னொரு யாரும் தெரியல. மேப்பே மாத்திட்டாங்க. Controller player? She's been playing on mouse and keyboard for the entire show match. Oh, she dropped over 10 kills on mouse. பழகுற வரைக்கும் கால் அவுட்ல. Very cool. Though if she is a controller player, we see somebody who plays controller make that transition over. If you'll recall, one of our analysts, Laxing, used to play this game on controller, won a world championship on Xbox under that Elevate brand, and then had quite a lengthy career as a pro player using mouse and keyboard after the fact. So just because you start on the sticks doesn't mean you're going to stay on the sticks. Yeah, I don't think they had the chance to change any settings from the confused look on Witherball's face. So there's a very good video that can be made here of I tried Bolo's settings in front of a whole arena. Here's how it went. 1v1 between Alicia and Witherball. Alicia gets in underneath. Oh. ரெண்டுமே பொண்ணுயா சேனல்ல. Just reminding us that it's not actually Bolo. ரெண்டு பொண்ணுங்க நடுவுல போட்டி. Walking up. Staircase opposite side of the map. இல்லையா இன்னொருத்த பையன். சொட்டத்தலையும் ஒருத்தர்தான். Big long route from Alicia here. யாரு இப்ப பொண்ணா I சொட்டத்தலையும். can't tell if this is intentional தெரியல. or she's lost. சொட்டைனா Because I'm ஜெயிப்பான். lost. I mean, very first round, that's what Bolo said, was that he was lost. They'll draw blows now. Keto with the DMR absolutely shreds. The commando hurts too. But right now, it's only the two brow with the ball who's taken some damage. He's fallen a little bit farther back inside a bathroom. This is a very familiar spot. Says, this map gives me lair vibes. C4 போடுற மாதிரி அவுத்துட்டு சரி பாக்கெட் வச்சிரணும். They're taking their time. Alicia will crouch around, getting ever closer. ஈட்டோங்கிறது அலிஷியா. With the recoil, but gets him all the இல்ல same. அட்டாக்கர். They might have lost Attack the battle, but they could be winning the war here. The rest of the world suffering through the show match, but they're 2-0. அப்ப அது ரிவீல் சொன்னீங்க ரிவீல் இல்ல ஏதோ மேட்ச் தான் ஆடுறாங்க. அலிஷியாக்கு நிறைய இது இருக்கு bro. Don't actually rush the snap. நிறைய 1v1 ஆடுவா அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Heideltraut versus அட Bikini ஒன்னதான் Bottom. கேக்குறாரு ரிவீல்னே என்ன ரிவீல் தெரியலையா? Do you think that they had their opportunities now? Next season ரிவீல் bro. Do you think the funny Swedish man? அடுத்த சீசன்ல என்னென்ன ஆபரேட்டர் சேஞ்ச் என்ன மேப் வருது அதெல்லாம் சொல்லுங்க. ரிவீல் எப்போ வரும்னு தெரியல. This is Bing and I'm on hold prone. Okay. Oh, I got Warden. That's not what I wanted to play. இது பாலோட செட்டிங்ஸ். Oh, dude, your sense is so low. I'm just gonna put this. Oh, what the hell is Gigabyte? Valorant. Father. Godfather, நான் Valorant. Godfather. நாங்கலாம் உங்க ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருக்கோம். Godfather, Cheems. என்ன பார்த்துட்டு இருந்தோம்? Cheems. Cheems Valorant தான். I don't know. Valorant. ஹோம் ஸ்கிரீன் கூட. இது ஸ்ட்ரீமரியா? அதானே. சி ஸ்ட்ரீமர். சிஜெக்ஸ் அது கீழ வா. சிஜெக்ஸ் வந்து அது மலையாளி தானே அது. ஆமா. நம்ம இந்த சர்வர்ல இருக்காரு. என்ன? ரைனோ. டாப்பர். ரைனோ இருக்கார்ல. இரு. ரைனோ ஃப்ரெண்ட் தான். எங்க இருக்கு? That is not his own, and a sensitivity that is இன்னும் 28 minutes bro ரிவீல். லைவ்ல இருக்கேன். மண்டார் இருக்குது. கூட்டி வந்து நீங்க காட்டிட்டு இருக்கறேன்டா வெண்ணே. ஆனா ரிவீல் Godfather சொன்னாரு. அவர்தான் ஏதோ ரிவீல் பண்ண போறாரு. ரிவீல்ல பண்ண மாட்டான். கிடைச்சா வேணா பண்ணுவான் bro. Gets a lurk entry into infirmary. எங்கடே? Breach is being opened, but Bikini does have the jump on it. Yeah. Punch hole. இருக்கியா? Not successful yet, but probably would have seen. என்ன இது தின்னுட்டு இருப்பியா இருக்குது உன்னை தான் கேட்டுக்கறாங்க. Where Keto was getting into. Or not Keto, sorry. என்ன சப்போர்ட் இருக்கற? I don't try. I'm getting messed up with the names now. Heideltraut, right? Heideltraut, yeah. Yes. Kill set அதே மாதிரி தான் இருக்கு. The shield is sledged. அத சேஞ்ச் பண்ணல. For easier entry so you're not just vaulting into your death. Okay, கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு ஏதோ மெஷின் வச்சிட்டானுங்க. Nope. Vaults into the death. But a whiff. The sense was too low. They're both so damaged now as Bikini Bottom will be able to scamper off. He didn't like the Warden pick to begin with. The MPX is a bit of a pea shooter, but she's steady as she goes. Oh, okay. இவன் பாரு கண்ணாடி ஸ்ட்ரெட்ச் போடுறான்.
Furniture instead of the shield will lead to your demise. Bikini outmaneuvers. 2 Yellow 2 Ito 0. Alicia பத்தி அழகா இருக்கற. All right, this is what it all comes down to. One last showdown. Key2 and Bolo for all the marbles. At this point in time, we will use some kind of mathematics system so that there's 3 1v1s. நான் யார சொன்னானே உனக்கு தெரியாது. Your turn to what? அப்படியே நீ எதுல பாத்துட்டு இருக்கற? Cheems ஆடுற அப்படி செத்து போறதுக்கு நீ எல்லாம் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிரலாம். நீ ஒரே லைவ் தான் பாத்து. That's unfortunate. அப்பறங்கடா. The Germans won by 2 rounds. By the magic of வந்து math. ஊம்பு 4 பேர் பூல ஊம்புடா வாடா டேய். ஏ நாயே வந்து பூல ஊம்பு வா. Correct at the moment. Right now, I'm here to answer all your questions. தேவையில்லாதது bro இந்த 1v1. By the power of math, we've taken the 3 rounds in the 1v1s and we have smushed them into 2 rounds. So it is now technically a tie game and it all comes down to this. You need some German efficiency here. Bolo wins this one. The rest of the world takes this show match. Idiot nonsense. I can't complain. Sorry, yeah, it is so. But does this speak to the beauty of Siege, of how the individual matchups are won by the rest of the world, but the team matchup was won by Germany? Well, I mean, I think there's ஏலியன் இருக்கியா bro நீ அப்புறம் பார்க்கறேன். Europeans coming together. அப்பவே பார்த்தேன் சவுண்ட் கூட வந்திருக்கும். Focusing on themselves. மறந்துட்டேன். Offline, but that kind of falls flat when it's a North American and a European team in the grand final. We could be dunking on NA. ஜஸ்ட் கலர் மட்டும் பூஸ்ன மாதிரி தான் bro இருக்கு. ரொம்ப மாத்திர மாதிரி இல்ல. இதெல்லாம் ரீவொர்க்னு சொல்லி ஏமாத்துறானுங்க bro. No jokes unfortunately. Bolo on the demo, so once he gets that scan onto the Jaeger, we'll get a very big advantage in this 1v1. That's why Vigil was such a prominent pick during reload, because Deimos is just so oppressive in the 1v1s. Also, bro முத்து ஏதோ வார்த்தை என்னத்துல வந்து லைக் போடு நீங்க. Oh, nothing. Probably just likes the logo as well. They don't even have a team in our esport anymore. என்னத்துல லைக் போடு போய். யாருக்கு? எதுக்கு? ஒச்சுக்கு. Yeah, I don't know if that was the intended goal here or not. I think it's only ஒச்சுக்கு ஒரு லைக் போட்டு வா. I think he did spot the Jaeger. Yep, Jaeger is available to track now. So we'll be seeing something soon. Kito. This feels dirty in a 1v1. It does, but I mean, I suppose it's as good of a standoff as you're going to get. They know where each other are. Bolo benefiting from the real-time activation. You've got it. Pistol chesta. He does his talking outside the server, and in the most important round, he does his talking in it. Germany takes the show match after not just winning the show match portion, but toppling Bolo in that very final 1v1. Congratulations to Germany. Germany streamer போல bro. And on behalf of all of us here, thank you so much for a wonderful major. We've got the reveal panel coming up after this interview, and then of course your grand finals. But before we get there, down on the stage, the most handsome man in all of CG Sports, Ian. Oh, I thought you were going to say Bolo, but thank you very much. Hey, Munich, did we enjoy that? Kito, Bolo, bro. listen, back and forth bro, at times. chatல ஒருத்தன் வேர்ல்ட் வார் 1 3 மேட்ச்னு போட்டு இருக்கான். உடனே டெல் பண்ணிட்டானுங்க. What did we learn from your performance there? ஜெர்மனி vs அமெரிக்கால வேர்ல்ட் வார் 1 3 மேட்ச்னு போட்டுருக்கான் பாரு bro. I got to get some more reps in Fortress it seems. கமெண்ட் சேட் கமெண்ட் டெலீட் ஆயிடுச்சு. ஜெர்மனி vs USA அது வேர்ல்ட் வார் 2 ஆனா வேர்ல்ட் வார் 1 போட்டுருக்கான் தர. Now I have to reveal there is only one way to settle this, and that is with a boxing match live here. பையனுக்கு ஹிஸ்டரி நாலேஜே இல்ல, ஆனாலும் ஏதோ கமெண்ட் போடணும்னு போட்டுருக்கான். ஒரு வேர்ல்ட் வார் பக்கத்துல. Flexibility. Okay, now before we let you guys go, I've got to ask you the big question. Who is winning the grand final here tonight? Falcons. Well, what do you think? I mean, come on, we're talking about home field advantage. We're talking about the big daddy American here. That's got to be M80, especially for my boy Fett. All right. Bolo gundaitam bro. Give it up for Team Germany and Team Rest of the World.
We are just getting started here in Munich. Of course, the panel is coming up shortly. And then after that, we have got the grand final. It's time to finish it. But before any of கிணத்துல அந்த that, கையில் we are போட்டிருக்கான்ல going to a break. Do not go இது anywhere. வந்து $69. இந்தியா ரேட்டுக்கு 7K தான் வரும். சூப்பரா இருக்குடா. இந்த மவுஸில் வச்சு தேக்க போட்டுருக்கு பாரு. ஆ இதுவா வாங்கிட்டேன் நான். எவ்வளோ வருது? 700 எவ்வளோ நினைக்கிறேன். Play everyone. ஆடு வருதியா? ஆடு ஓட்ட தொலைச்சிட்டான் ப்ரோ. எனக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு குயிக் போயிடலாம்னு நினைக்கிறேன் ரிவீல்குள்ள. இங்கே டைம் வருமே எவ்வளோ வருதுன்னு. இன்னும் 20 நெக்ஸ்ட் பாப்பு. போடுங்க என்ன ப்ரோ குயிக் போலாமா? ம் டீம்லயே இல்ல. முத்து உள்ள வரையா? இன்சென்ட் இருக்காரு. நான் இருக்கேன் ப்ரோ. யாரு? வேற யாரும் இல்லை. சின்ன கால். முத்து நீ முத்து மட்டும் இல்ல. முத்து வரையா? சின்னத்துல நோட் டெஃபன். சர்வர் எரர். இன்னையோட ஆஃபர் முடியுது. ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா கிட்ட அதிகமாக அடி தொலை மாட்டேன். சர்வர் எரர்னு வருது. காட்ஃபாதர். அப்படியா? நார்மலாக தானே இருக்கு. இரு ப்ரோ லாபி மாத்துறேன். உங்களை மாத்துறேன், நீங்கள் போடுங்க. நம்ம ஊர் தானா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ திருப்பி ஓகே அது வெளியிட்டார். ஆமாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு. மல்லாக்கா இருக்கியா ப்ரோ ஸ்ட்ரீம்ல? இருக்கு. இல்லை இன்னொருத்தர். இல்லை இன்னொருத்தர். ஏன் இது கனெக்ஷன்? மல்லாக்கா இருக்கியா ப்ரோ ஸ்ட்ரீம்ல? இருக்கு. இல்லை இன்னொருத்தர். என்னாச்சு ப்ரோ? இல்லை இன்னொருத்தர். கேமா? ஆமா. குயிக் மேட்ச். இந்த வந்துட்டேன். இப்போதான்டா கேமெல்லாம் குட் அடிச்சுட்டு வந்து டவுன்லோட் போட்டுட்டு இருந்தேன். போர்ட் நைட்டு இந்த வாரம் இருக்கு. இன்னும் நீ டவுன்லோட் பண்ணலையாடா? நாளைக்கு ஃபுல் டே லைவ் போடுறீங்களா? எனக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு அவ்வளோதான்டா வரும். போடலாம் ப்ரோ. என்ன கேமு? ஃபோர்ட் நைட்டா? இந்த பேட்டில் பாஸ் போடுவீங்களா? தெரியல எவ்வளோ நாள் இருக்கு. இல்ல உள்ள யார் இருக்கான்னு பாத்தீங்களா? உள்ளே அதான் பேட்டில் பாஸ் யார் இருக்கான்னு பாத்தீங்களா? சிம்சன்ஸ் தானே? யாரு? சிம்சன்ஸ். நல்லா இருக்கு. இல்லை ஃபுல்லாக ஆடினா போடுவேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இது வரும்ல, விபாக்ஸ் வரும்ல. எக்ஸ்ட்ரா வராது ப்ரோ. எக்ஸ்ட்ரா வரும் ப்ரோ. 600 போட்டால் 1500 சம்திங் வரும். ஆமாம் அது 150 போனா. ஆமாம் 150 போகணும். அதான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் தான் போடுவேன். அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிங்க. ஓகே ஓகே. அதான் எப்போ முடியுதுன்னு கேட்குறேன் பேட்டில் பாஸ். தெரியலையே எப்போ சீசன் ஆரம்பிச்சது? நவம்பர் 10. நவம்பர் 10 தான் ஆரம்பிச்சதா? ஆமாம் 15 days இருக்கு. இன்னும் 15 days 20 hours பேட்டில் பாஸ். ப்ரோ இந்த பேட்டில் பாஸ் இல்லை ப்ரோ. இல்லை ஃபோர்ட் நைட்டை பற்றி பேசிட்டு. முத்து வரையா? சின்னத்தலை
ஓபன் பண்றதுக்கு ப்ரோ சும்மா ஒரு ரவுண்டு தான் ப்ரோ போக முடியும், அதுக்குள்ள ரிவீல் ஆரம்பிச்சிடும். பக்கத்தால வந்துட்டேன். நல்லா வந்த. ரொம்ப லேட் சின்ன. இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த அப்ப லைவ் பாரு. ஓகே ஓகே, நான் கேமை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான்டா சொன்னேன், கேம் ஓபன் ஆகி உள்ளே வந்துட்டு டப்பா சரியா சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், என்னையும் கூட்டிட்டு வந்து டவுன்லோட கேன்சல் பண்ண வச்சு லைவ் போயிரு பொச்சப்போறேன்ட்டு. கவுண்டர் கண்டுபிடிச்சார் ப்ரோ. கவுண்டருங்கிறது நீட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்னதுல கவுண்டர் நீ என்னதுல சின்னத்தல கவுண்டர் நீ சொன்னீங்க நீ இப்போ தான் கேட்டேன். பம்கின் இருந்தால் வாங்கி கொடுப்பேன். பூசணிக்காய் 29 முடியுது ப்ரோ. 29 அதான் எப்படி ப்ரோ 1 மந்தோட முடியுது எப்படி? அதான் தெரியல எனக்கு. நான் அதான் போய் வாங்கணும்னு பார்த்தேன் ப்ரோ, சும்மா எவ்வளோ முடியுது 29 கிடைச்சு. சரி நான் அதை விட்டேன். சரி இயர்லி பேட்டரி பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கேவா? ஆரஞ்சு ஸ்டேஸ் ஒரு மாதிரி ஈமெண்ட் வரான். டாக் கொஞ்சம் சஸ்ஸாக இருக்கான். டாக் அதுதான் ஓகே. சவுண்டு கூட வந்துருக்கும். ரிப்போர்ட் வேண்டாம் விட. எய்ம் லேட்டாக தான் பண்ணான். ஆரஞ்சில் இருப்பான் ப்ரோ. ருக்கு இஞ்சோடு ஆரஞ்சு டோர் கிளியர். ரைட்டு என்ட்ரு ஆகலாம். ரொட்டேட்டில் இருக்கான். 2 பேர் ரொட்டேட்டு தான். 2 பேர் என்ன இதை பார்த்தியா? நான் டாக்டர் பார்த்தியா கார் ஓட்ட சொன்னேன். 2 பேர் அங்கே தானே. ஏன்னா 2 பேர் குடுக்குன்னு ஓடி வரானுங்க. புரியுது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. நீ நல்லா ப்ளே பண்ற. எனிமி எங்க வருவான் சவுண்ட் எல்லாமே வச்சு உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியுது. ப்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிவ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலை ப்ரோ, பேசிட்டு தான் இருக்காங்க. சேட்டில் சொல்லுங்க டே, துணியா வந்துருச்சு. நம்ம ஆடுவோம். எல்லாம் போயிட்டீங்களா? லைவ் லிங்க் இருக்கு பாரு ப்ரோ. ஓ யூடியூப்ல வரும்போது வருமா? யூடியூப்ல 30 minutes காட்டுது. யூபிசாஃப்ட்டோட அபிஷியல் பேஜ்ல. சரி போயிட்ட சொல்லு, அந்த புள்ள இது துணியா வந்து கிடக்கு சொல்லி கரெக்டாக போட சொல்லு. ஏன் பாக்க இவன் செக்ஸி ப்ரொஃபைல் பிஸ்னஸ் இருக்கான். இது வச்சிருக்கான். அது பேர் ரிக்ரோல். சிம்பிள் ஸ்கின் எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்கா? வாயை திறந்து கத்திட்டு இருக்கு பாரு. வாயிலே விட்டுரு, ஏமா போடுற இடத்துல இருந்தா கரெக்டா இருக்கும்.
கிணத்துல இங்கே போடணும். இப்போ நடக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்க்குற மாதிரி போடணும். அவ்வளோதான். எங்கேயே மாட்டிருக்கு இது? அடப்பாவி. பக்கத்துல யார் 2 பேர் என்கிட்ட இங்கே ஆர்கஸ்டில் இருக்கான் ஒருத்தன். வெளியே வந்தாச்சு. ஆமாம் ப்ரோ, சொன்னேன் ஆர்கஸ்டேடு. என் ஸ்க்ரீன் டக்குன்னு வந்த மாதிரி தான் அவங்க ஸ்க்ரீனில் பாரு, பொறுமையாக வரும். இன்னைக்கு அடிச்சிருவியா? இல்ல மேல இருக்கா, மேல போ. மேல தான் போ. மேல பாத்துட்டு இருக்கோம். ரைட்ல இருக்கான். இங்க இருக்கான். ரைட்ல மேல. நெக்ஸ்ட் கரெக்டாக தான் ஏம் பண்ணேன், ஆனால் அடிச்சிட்டான். ஸ்கின்னு பார்த்துருக்கல சின்னத்தலை? டேய் சின்னத்தலை, இந்த ஸ்கின்னு பார்த்துருக்கல? ஏதா இரு காட்டுறேன். யாரா அவன் மண்டவீங்க நாயாட்டு இருக்கிறான்? சீம்ஸ் மண்டையே ரூக்கு மூஞ்சி பத்தியா? மண்டவீங்க நாயாட்டு அடி வாங்கியிருக்கு. அது அடி வாங்கி பிளாஸ்டிக் போட்டிருக்கு. நீ எவ்வளோ நேரம் ஆகுது? இவனுக்கு என்ன ஸ்பேஸ்லாம் இருக்கு பேரில்? ஒருத்தர் கன்சோல் இல்லையா நம்ம இதில்? வாங்க இதை எடுத்துட்டு வாங்க. இங்கே பாரு சின்னத்தில் நல்லா இருக்கா? ரீலோட விதமாக தான் இருக்கு. என்ன சொன்ன? ம் வெளியே ரிவேஸ் வந்து போடா. என்ன இப்படி சொல்ற? அடிச்சிட்டான் அவன். கடைசி புல்லட்ல பீச் எடுத்தான் போ. ரூட் போடுறதுக்கு கவுன் தான் ஹெட்ஷாட் எடுத்தான்ல.
இன்சைன் அங்க தான் ஒருத்தன் வரான் ரைட்ல வருவான் அடி வாங்கலாம் பாரு ப்ரோ கப்கான்ல ரைட் சைடில் இன்சைன் உங்களுக்கு ரைட்டா ஏஸ் வருவான் அமைதியா உட்காரு அவனை ட்ரோன் பண்ணுறான் ப்ரோ ட்ரோன் வந்து வந்துட்டான் வரான் ரைட் சைடு ப்ரோ உள்ள வரலாம் வெளியே தான் பிரிட்ஜ் வெளியே தான் இருக்கான் பிரிட்ஜ் வால் வெளியே 2 பேர் இருக்காங்க அங்க வரான் 8 சைடு ப்ரோ வேணா கோயோ ட்ரிகர் on your right there are 2 people just hold கோயோ ட்ரிகர் பண்ணி விட்டுறேன் bro ஜோஸ் வாஸ் கிளியர் bro so fast clear கோயோ ட்ரிகர் பண்ணி விட்டுறேன் ஜோஸ்வா வந்துச்சு சூப்பர் கேம் டைரக்டர் வந்துட்டானா ரிவீல் ஸ்டார்ட் இன்னும் வரல ப்ரோ ஸ்ட்ரீம் கட் ஸ்ட்ரீம் பார்த்தேன் அப்பதான் அதை தாண்டா பார்த்தேன் அடையா அவன் வந்துட்டானாலே ரிவீலுங்கறான் இந்த மிலுசி வந்து அதான் ப்ரோ ரிவீல் அப்படியே அந்த பொம்பளை பாதி துணி போட்டு வந்தா அவ வந்து ரிவீல்னா இவன் ரிவீலுங்கறான் நீ போய் எதை ரிவீல்னு பார்த்துட்டு சொல்லுவோம் சின்னத்துல பாதி துணி போட்டு கட்டினா அது பேர் ரிவீல் தாங்க காஜி சீம்ஸ் கரெக்டாக பேசுகிறான் ஏன் சார் ப்ரோ கரெக்டாக சொன்னீங்க நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டீங்களா ப்ரோ ஆனால் கேம் சென்ஸ் ஏதோ போட்டு பிரிச்சு சாப்பிட்டு நீ யாரு அடுத்தாச்சா அப்படியே பாரு கேமரா பார்ப்போமா எங்கே வரான்னு தெரியும் பிரிட்ஜ் கிட்ட 2 பேர் எல்லா சைடும் ஸ்பான் இருக்கானு It will be from today for everyone Ghost, not only for Steam or console. It will be available for everyone. Bridge, side bridge. Oh, B entering. Right, யாருமே இல்லையா ப்ரோ? ஒரேடி பல்ல பத்தியாச்சும் தர அந்தளவுக்கு கரமாந்திரமா இருக்கு தொங்கிட்டான் சின்னதுல போயிட்டு binary data point but it is the heartbeat of the experience protect part of the ரைட் டோர் வந்துட்டானுங்க நினைக்கிறேன் not lose sight of this on the rank side coming soon to season 4 matchmaking will become smarter by considering your visible rank for tighter fairer matches you'll get all the details during the review we've also announced back in October that we are deep in development on a full rank overhaul which will launch during your Olympics. This overhaul aims to answer the feedback you've provided. Introduce more transparency, visible,
உள்ளதான் ப்ரோ. Part of the ranked overhaul, a new feature named Top of the Ladder will also be introduced. What is Top of the Ladder? It's a special playlist designed for the best of the best that will unlock each mid-season update starting in Year 11 Season 2. Access to this next-level competitive playlist is you need to be a champion during the current season. This is a fully visible MMR competitive leaderboard for the best siege. ஓகே ரிவ்யூல வருது ப்ரோ, பார்த்துட்டு வரோம். Additionally, more aggressive security measures will be brought online when this playlist goes live to further secure it and maintain the competitive integrity. We will reveal more about this playlist at SI. But what I can say for now is that being champion is one thing, staying at the top of the ladder is a whole other level. We briefly mentioned last month our plans to deliver bigger seasonal updates. And now we're excited to introduce the new Year 11 seasonal cadence. Let's be clear, this is not the roadmap, but a glimpse at how we plan on shaping future seasonal updates to bring you fresh gameplay and content throughout the entire season starting next year. With Year 10 Season 4 being a step as we move towards this new direction. It's important to note that seasonal operators and other key features are not present in this cadence update. But let's jump into it. Each season will be split into 4 updates, an update every 3 weeks, and each will carry more weight. 4 balancing updates will be introduced per season to match this new cadence. 2 major and 2 refined. We'll get into the details at the 6th Invitational in Paris. Those updates will follow our new philosophy and keep the season evolving and exciting. You'll also see changes to the rotation of maps in the rank pool. This will happen twice per season, once at the launch and once at mid-season. We'll be introducing a new concept of targeted map updates midway through Year 11. Think of a redesign of a site in a rank map. Some doors are closed, windows are removed, or even relocating a wall or 2 to completely challenge how that site is attacked or defended. This can also include adding and removing multiple covers, or even an all-new objective site being added to a map. These map updates will continue each season after they're introduced. Finally, in Year 11, we'll also be bringing out the initial testing of the new 1v1 and 2v2 playlists. We'll be using the arcade seasonal slot for this, and your participation in these modes will help determine if we grow it into something bigger. As I wrap up, I think it's important to mention that we've really taken the time as a team to reflect on what makes Siege truly special and unique. The creativity, intensity, depth of strategy, the competition, and of course, all those unforgettable memories we've made together. As we enter Season 4, we want to be clear to all of you that the future of Siege is one where we are refocused on the core experience that truly defines Siege with its community at heart. This is our legacy and a story we'll continue to write together throughout Year 11 and beyond. Now, this concludes my updates for today, but there's a lot more to come, and I'm already looking forward to seeing you all at the 6th Invitational in February, where we will unveil the full Year 11 ரிவீலுக்கே ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்கான் bro. On behalf of everyone on the Siege team, happy 11th year anniversary, and thank you for playing. Now, let me introduce Operation Tenfold Pursuit. இப்போதான் ரிவீல் ஒரு நிமிஷம் இது வேணுட்டே பண்ணானுங்க ப்ரோ, எதுக்குன்னு தெரில ப்ரோ. கவுண்டவுன் போகுது ப்ரோ. தெரியும் அந்த யூகே மேப் திரும்ப வருமா காட்ஃபாதர்? யூகே மேப்பா? எது ப்ரோ யூகே மேப்? ஏர்போர்ட் ஷேர் பேஸ். ஏர்போர்டா? அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அது ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க இத்தனை வருஷம்? அடுத்த மேப் தான் அதான் நினைக்கிறேன், ஏர்போர்ட் ரீவொர்க்.
மாதிரி எக்ஸ் லைட் எக்ஸ் மாதிரி இருக்கா? யூகே எல்லாரும் சீசன் ஸ்ட்ரீம் Here we பண்றாங்க. go, guys. That's a rework. Once upon a time, my most favorite operator. I hate to say it, but I needed it. An upgrade was in order, but I had a request. Oh! Make it more precise. Now, I'll show you what an old timer can do. Hey, net tirugudra Subu. Hi Gray, hi Gray. Hello and welcome to Year 10 Season 4 and Operation Tenfold Pursuit. This is an important season for us because we set up an important milestone that we're about to hit. And this is also a season where we're addressing key feedback that we hear from you. We understand and we hear you when you say the important things that you want to see addressed are anti-cheat, gameplay variety, and ranked matchmaking. One of the important changes that's coming with Operation Tenfold Pursuit is a new operator. இந்த மானிட்டர்லாம் வாங்கி செலவு போடுறதுக்கு Better ஆன்டி சீட்ல operator போட்டுறலாம். choose one of the originals from the cast of Siege. This season marks a சும்மா அவங்க ஆபீஸ்ல இருந்தே historic பேசலாம் moment ப்ரோ. for இந்த Siege. செட் இதெல்லாம் தேவையே இல்லை. 10 years. And we'll be sharing even more details about how we're celebrating this at the end of the reveal. So stay tuned. This is GSAC dedicated officer Aya Smith making her Animation final எப்போ report கொடுக்குறான்? on the Rainbow program. Rainbow's last mission is underway. Global stability hangs in the balance. How did we get here? Deimos exploited our blind spots. இல்ல சும்மா ஸ்டோரி. Used Nighthaven as a distraction. முன்னாடி நடந்தலாம் சொல்றான். டேமோஸ் வந்து கெட்டவன் வந்து நைட் ஹெவன் இது பண்ணது. அப்புறம் இவன் பேர் என்ன? அடுத்த ஆபரேட்டர். ஃப்ளோரஸ் இல்ல ப்ரோ, டெனாரி. The council is ending the program. And who can blame them? இந்த இதான் ரிவர்க் பேச்சரோட வேஸ்டான ரிவர்க். C4 வருமா? C4 பார்த்து EMP பண்ணுமா? அதுக்கு நம்ம சுட்டுக்கிட்டே போயிடலாமே. Outcomes Rainbow was created to prevent. But as long as Phobos is out there, there will be no peace. More than ever, failure is not an option. No matter what came before, டெனாரியும் தேட்டரும் சண்டை போட்டுட்டு Rainbow இருக்காங்க. will come together and see this through. They'll make things right. They will find the explosives. They will stop Phobos, even if it costs them their lives. They've been fighting this enemy since day one. No other team on the planet can get this done. This is our last chance to salvage this. Otherwise, Phobos will be free to act globally. No one will be safe. See you on the other side. This season, one of the most iconic operator for Siege is evolving. After 10 years, even legends need new tools. Thatcher is going to bring the EGS disruptor to the field now. It's a device that has two components. We have the scanner on one side, and we have the launcher on the other side. The scanner is a screen that will allow you to see every gadgets that are electronic through surfaces. The launcher part is able to project EMP charges to those gadgets. The EGS is a very precise gadget. You will be able to see and select a device and shoot it. Once you shoot a device, it will go down for 15 seconds and you can see the progress on the scanner screen. Thatcher is a pathfinder. He has been around for 10 years, and there's a lot more than laser sights now. We are remastering him so he can be relevant for another 10 years. Even after this rework, Thatcher will remain true to himself, and he will be one of the best options for support. We're bringing a new gadget and also a brand new weapon. The brand new weapon is a DMR. The PMR 90A2 is a DMR that focuses on shorter encounters. It has high damage and has the ability to open line of sight from afar. Thatcher will be the first operator with 4 primary weapons. He will have the L85, the AR-33, the M59, and now the PMR. This new shared weapon will be available on 4 operators.
Nuke, Ivana, Capital, and obviously Thatcher. Battle Pass owners will be able to test out the new PMR 2 weeks in early access. After that, it will be available for everyone. This is just the beginning. Moving forward, shared weapon across multiple operators will be one of the core pillars of the gameplay updates in year 11. Operator இருக்கறனால சீக்கிரம் வந்துரும் நினைக்கிறேன். A brand new gadget, and now to round இது this தேவையில்ல. up, we have a புது brand ஆபரேட்டர்னா தான் new பேட்டில் பாஸ் skin பண்ணணும். bundle will be available as the season launches. இப்போ என்கேச்சர் இருக்குன்னா அப்படியே தானே இருக்கும். கேச்சர் இருக்குன்னா அப்படியே தானே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். Moments that refresh gameplay, breathe new life into operators, and open the door to new strategies. ஆமா ப்ரோ மோஸ்ட் அப்படிதான். They should spark creativity. 15 செகண்ட் இது பண்ண முடியாது. டியூபரோ கன்ஃபார்ம் ஆகணும். டியூபரோ பேன் பண்ணிட்டா கேச்சர் கொண்டு வந்துடலாம். கேச்சர் பேன் பண்ணணும் ஆல்மோஸ்ட். Starting now, we're evolving our balance philosophy. While data and performance metrics remain important, we'll also be factoring in how the changes feel, how fun, engaging, and exciting they are to play. Our goal is simple, to make each update something that you can get excited about. We're committed to building a future where balancing brings joy, not frustration, and where your experience is always at the heart of our decisions. And with that, let's jump into this season's updates. We have an update to one of our core gadget systems in the game, the DSEG system. That stands for Disabled State for Electronic Gadgets. This is where all the tech that goes into how and why electronic gadgets turn off or get scrambled when EMP'd, for example. 2 core changes are taking place. 1, all standard weapon sights in the game will now be considered electronic. So when you are EMP'd, your sight will now turn off for the duration of the effect, regardless of which one you have equipped. 2, Mute's signal disruptor will no longer act like an EMP, and as such is being removed from the DSEG system. This is to clean up many inconsistencies with his gadget. For example, if Thermite has an exothermic charge on the main breach and a signal disruptor is in range, Thermite will not be able to send the signal to that device and start the breaching process, because the exothermic charge is within Mute's signal disruption area. Now let's switch the position of the signal disruptor. Thermite is standing in range of the signal disruptor, but his placed exothermic charge is not. When he tries to activate the breaching process, it will fail because the communication is disrupted on his end. This was not the case in the past. It used to be that only the placed gadget could be disrupted. Now both the source and endpoint of the communication signal can be disrupted. This also means that if a gadget does not use a communication signal, it will be unaffected by Mute. Because to put it more simply, he no longer disables electronics. He disrupts the signals electronics emit and receive. With this change, he will in fact be countering a few less gadgets. So he will be receiving 2 additional changes to help offset that. First, he is now a 2-speed, 2-armor operator. Second, the radius of his signal disruptor has been increased. Now before I move on from the DSEG system, there is one more point of consistency we're adjusting for. But this is for Aruni's surrogates. When her gates are EMP'd, they will now trigger the re-enabled state logic. So they will be disabled for the duration of the EMP, then require to be shot to turn back on, as if you had triggered the gate by throwing something through it. Castle. Castle's update is something I think some might sleep on at first, but I'll tell you one of my strategies for using this change in a moment. His panels are now electrifiable. Throw a KU claw in range 1 and you just fortified that panel from range assault. Personally, I'll be using this to hold the second floor R6 room as KE when defending bunks on layer. No more ash charges coming in from the window display. I'm going to break my teammate's armor panel, protecting me while I trick and breach. Why are we adjusting Castle? Part of the site adjustment last season for our defenders was to allow us to start tackling the true issue with many of them. Basically, without a magnified scope, they are not compelling enough to be brought into your lineups, and that simply won't do. So, we are looking into new ways and listening to your feedback on how to improve these operators so that they can have more of an impact without using scopes.
Heart breachers might be one of the most important roles in an attacking squad. You need to coordinate with your team to breach key walls and set up angles which allow you to start stripping away the advantage defenders have when the round starts. And because of this, we are looking to give our heart breachers a little attention. Yes, even Ace, who is surprisingly happy to step aside and let his counterparts share in the spotlight, because apparently he's been carrying the heart breaching team for some time now. Let's start with the man that literally started it all, Thermite. Thermite will be receiving 2 changes. He will get an additional exothermic charge, bringing him to 3. He will also be receiving a secondary shotgun for extra flexibility. Secondary shotgun. Thermite will be receiving 3 changes. His breaching torch will no longer pause to cool down. Game sense bro. Wall confirm open பண்ணி ஆகணும். Receiving frag grenades. And lastly, மேவுக்கு மறுபடியும் நேடு Reaper கொடுத்துட்டான். Mark II secondary weapon. Super. Ace has humbly accepted 2 changes. Yes, that's why. For slowing down and becoming a 3 armor, 1 speed. He will also be receiving his own set of stun grenades. Stun. Lastly, Habana. Habana will be receiving more changes than the rest. Reduced recoil to the Type 8-9 assault rifle. Recoil, She'll also nice. be receiving the PMR 90A2 that Thatcher's getting. Claymores will be added to her secondary options. Claymore and her external launcher will no longer need to be reloaded between shots. இது வந்து மேசி சொன்னான் bro. மேசி தெரியுமா? நான் வந்து சேஞ்ச் சொன்னான். ஒரு ஷாட் நடுவுல ரீலோட் பண்ண தேவையில்ல அப்படினு. Which will of course still continue to grow and evolve as we gather your feedback and look towards the future. ஆமா ஆமா ஒரு வாட்டி சுட்டு ரீலோட் பண்ணிருக்கோம். அத ரீலோட் பண்ண கூடாது. As such your experience in Siege. And we need to be clear. Our recent detection and prevention systems basically ஏஸ் கொஞ்சம் நர்ஃப் பண்ணிருக்கானுங்க மத்தெல்லாம் பஃப் பண்ணிட்டானுங்க Thatcher especially since some of the freelancers. This season, we are taking responsibility and continuing to invest in stronger measures to protect fairness and security in Siege. Chilling cuts into skill, teamwork, and strategy. Shieldguard remains the backbone of our protection system. In Season 3, we delivered weekly security updates. And now in Season 4, we're changing the cadence. இபானா கண்ணு ரொம்ப மட்டமா இருக்கு ரொம்ப அதனால ஆட மாட்டேன் இப்போ பஃப் பண்ணிட்டானுங்க பாப்போம். Make their work harder. We're also pushing to be faster and more aggressive with data-driven bans. Our research and development team are tracking new cheat patterns every day. We've made progress, but we're not satisfied. Our focus is to permanently ban more cheaters and do it faster. Another major advancement on the way is recoil script detection. We're building a system that can accurately detect malcodes and script without punishing skilled players. In Season 4, we're working directly with pros to collect recoil data, ensuring it's both precise and fair. This is a big step forward, and we are confident that in Year 11, this will roll out to directly protect your matches. And we know the fight against cheaters is never ending. This season, we're stepping up with more research and development, smarter data bans, and more frequent Shieldguard updates, all aimed at making Siege as fair and secure as possible. Another big feature is coming to the esports tab. While the esports tab is great for staying up to date on everything that's happening in the scene, we also want to make it rewarding for you to jump in and be active. So we're bringing the predictions feature to the game. With predictions, you can make your picks, decide who's going to win. Every time you're right, you can get rewarded for it with alpha packs and skins. Jump in, make your predictions, and get rewarded for it. At the end of the day, the esports tab continues to grow just like our esports scene in Siege. While we've been working on our matchmaking tools over the past while, we've heard you, and we need to continue to invest in our matchmaking. That's why this season we're bringing visual rank matchmaking to the ranked playlist. What that means is that it will find players relevant to your skill, sort them based on the difference of your visual rank, and make sure those that end up in your match are as close as possible to your own visual rank and skill. For example, if you're just starting your season at Copper 5, you don't want to be matched against players who've been playing already all season. You'd like to match with people who are of your skill level, but are also just starting the season similar to you.
And for those who are pairing up and making a squad, we'll use the highest rank within the squad. We want to continue to invest in the matchmaking of ranked so it's fair and competitive. Season 4 will be a great time to jump into ranked with the improvements to the matchmaking. This season, for training and onboarding, we have something for both newcomers and veterans. And for those that like to T-hunt, the Carries Legion are your new targets. As a map learning tool, being able to navigate maps and take gunfights is really important when you're trying to learn where are the staircases, how am I supposed to move around this map, and where are those danger areas. Now the Carries Legion are all over the map, and they move, they roam, they take those gunfights, they might even throw an impact grenade. So keep your senses alive and take those gunfights one at a time. In this mode, we've offered some new quality of life as well. You can get eliminated, quickly respawn to get back into the action, and change operator at any time to compare loadouts and weapons. We know that this training tool means a lot to players. That's why we're committed to continue to invest in it and make sure it's the training tool you need to warm up, take gunfights, and climb the ranks. In Season 4, we have bot teammates coming on both enlisted and field training. They play the role of both attack and defense, giving you a full 5v5 match. Bots are an important role for welcoming new players into Siege. Playing on a full team and understanding how gadgets are placed, how operators interact, and even how to enter into a building. These are important first steps for players before they enter into PvP. And for players looking to customize their experience, now you can turn on the location of cameras, staircases, hatches, and more directly from the pause menu. We're bringing the mini-map to bot matches and training tools. Minimap is a great way to understand the layout of the different rooms and be able to navigate throughout a building. Whether you're a newcomer or a veteran preparing for your next match, we have something new for training and onboarding in Season 4. Coming up this season, we have a brand new playlist, the Testing Grounds. The Testing Ground is a playlist that will focus on communication, community, and experimentation. The Testing Ground is all about gathering feedback before we implement the new feature. Everyone will be able to access this content. It's going to be on the main hub. For the first Testing Ground, the subject is going to be armor and speed. Operator can customize health, speed, and sound through the armor choices. You might be a fan of the Gridlock's gadget, but not super comfortable with the armor and speed. This set of new changes allow you to customize their speed. For the purposes of Testing Ground, we will be using the quick match setting, and with the limited pool of maps. This will be available for 1 week during January. To make sure that we gather feedback, we've implemented a QR code on the main menu. Testing Ground is all about working with you. If you want to be part of the future of Siege, this is where it starts. Before we dive into our next topic, there's one operator who always knows how to make an impact. Long before Rainbow, Goyo learned how to turn chaos into precision. Let's take a look. Goyo later, bro. For those at the Munich Major, you may have already seen Fortress in action during the Creator Show match earlier. For everyone else, you'll get to experience this for yourself this season. This full rework addresses its major pain points: unbalanced bomb sites, too many hallways, lack of good attacker entries, and the courtyard design. What has changed? Objectives have been rebalanced one at a time through playtests and iterations. There are 2 new rooms that have been added to the map. The courtyard has been transformed into an exterior zone for attacker entries. Several hallways were cut, including a huge second-floor hallway. Visual updates plus unique features have been added to the objectives for replayability. This rework brings Fortress back into the ranked rotation, but it will also be added to the Pro League map pool, and we're excited for you to play it once again. And that's not all for the maps this season. Alongside the reworked Fortress, it's now Theme Park and Skyscraper's turn to be modernized. This is part of our ongoing effort to keep the foundation of Siege fresh and competitive season after season. On
On behalf of the entire Siege team, we'd like to thank you for your dedication and your passion for the game. Without you, we couldn't celebrate this amazing milestone. 10 years of Siege and 100 million players. It's an incredible result, and we can't wait to keep on building on this. And so with that, we want to share a little clip that celebrates the game and this amazing community and how far we've come. First Siege-ஓட டைட்டில் கார்டு. ஹவுஸ் மேப்பே வேற மாதிரி இருக்கு. Introduce Siege X. Okay guys, bye bye. உண்மையில 100 million பிளேஸ் வந்துடுறானுங்க. Thank you again for all of those amazing moments over the past 10 years of Siege. Make sure that you actually claim the free reward, 100 million player background card, so that you can wear it with pride. And be sure to celebrate the event and the moment with our Wildcard Siege event dropping in December. This event will have callbacks and Easter eggs to some amazing moments in Siege history. We look forward to you checking out the map and everything else that's coming with the new season soon. And there are more rewards to be given out, so stay tuned to our social media. November 17th is when the test server drops, so jump in, give us your feedback, and check out the new content. The launch of the season, Operation Tenfold Pursuit, is December 2nd, so jump in and check out everything that's new in the game, as well as this fantastic celebration. Thank you so much, and we can't wait to see you in a match. 3 வாரம் 2 வாரம் தானா? 2 வாரத்துல வருது. We now know everything about Operation Tenfold Pursuit, and we saw the beautiful video at the end celebrating 10 years of a Siege as well. I know there was so much in this reveal panel, but I have to ask you two, anything that you picked up, anything that you really looked ட்ராப்ஸ் வந்ததுன்னு தெரியல. ரிவீல் சாம் காட்பாருங்க. டபுள் மியூட்ல இருக்காரு. Shall we go bro? போலாமே. மேட்ச். தெரியல நான் கிளம்பலாம்ன்ற. ஒரு குயிக் போட்டு எல்லாம் முடிச்சுக்கலாமா? நான் ஃபைனல்ஸ் பார்க்கணும். நானும் பார்க்க போறேன். அதான் கிளம்ப போறேன். சரி ஓகே. சரி ஓகே. ஓகே பை. ஓகே ப்ரோ பை பை. இரு ப்ரோ நான் வரேன்.